நினைத்து பார்ப்பதை போல சந்தோஷமும் எதுவும் இருக்காது. இவங்க எல்லாரும் சிந்தாமணி தேட்டர் போனா நான் போக மாட்டேன்னா, தியேட்டரே இல்லையா இப்ப அது ராஜ்பகார் ஆயிடுச்சு. ஆனா இப்பயும் போறாங்க, கியூல நிக்காம போறாங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு, ரொம்ப கோபம் வரும் அவருக்கு. அடிச்சாருன்னா கண்ணுமணி தெரியாம அடிப்பார். எப்பயாவது அவருக்கு பெரும்பாலும் மாத கடைசியில தான் அடிப்பார். உங்களுக்கே தெரியும் காரணம். அப்பெல்லாம் வாத்தியாருக்கு 80 ரூபாய் 90 ரூபாய் சம்பளம். இதுல 4 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன நடத்துறது குடும்பம்? காசு இல்லைன்னா போட்டு எங்களை வெளுத்து. அப்ப இன்னொன்னு சீரியல் வேற கிடையாது. சாயந்தரம் வீட்டுல யாராவது அழணும்னா எவனையாவது அடிச்சாதான் அழகும். அதனால அவர் அடிப்பாரு, நாங்க ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருப்போம். என்ன அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்ததுன்னா, ஒரு முறை கடுமையா அடிச்சுட்டாருன்னா சம்பளம் வந்த பிறகு மதுரைக்கு கூட்டு வந்துருவார். கூட்டு வந்து அம்சவல்லியில பிரியாணி வாங்கி கொடுப்பார். அந்த கடை இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்சவல்லியில பிரியாணி வாங்கி கொடுத்து அப்படியே சிந்தாமணிக்கு சினிமாவை கூட்டு போவார். அதனால நாங்க என்ன நினைப்போம்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவர் அடிக்கலைன்னா இந்த மனுஷன் அடிக்கிறத மறந்துட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னால் நகர்ந்து கொண்டேதான் நீங்க பழைய நினைவுகளை பார்க்கணும். பின்னால திரும்பி போய் பழைய நினைவுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா வாகன பயணமும் விபத்தில் முடியும், வாழ்க்கை பயணமும் விபத்தில் முடியும் என்பதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நினைக்க கூடாதுன்னு சொல்லலையே, அங்கேயே நின்றாதீங்க. அதுதான் மகிழ்ச்சின்னு முடிவு பண்ணிடாதீங்க. ராஜ்குமார் சார் சொன்னாரே, யாரோ ஒருத்தங்களை அன்னைக்கு நேசிச்சிருப்போம் இல்லையா, அதை நினைத்து பார்ப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சியாங்க, அது சந்தோஷமா? யாரையோ ஒருத்தங்க உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கிறோம், அவங்க கிட்ட நம்ம அன்பை சொல்லி இருக்கிறோம், அவங்களும் நம்ம கிட்ட அன்பா இருந்திருக்கிறாங்க. ஆனால் காலம் ஓடுகிற ஓட்டத்தில் அந்த 2 இதயங்களையும் காலம் பிரித்து விடுகிறது. இப்ப நீங்க நினைச்சு பார்த்தா மனசு வலிக்குமா, சந்தோஷமா இருக்குமா? சொன்னார் நாங்க ஆடணும். அப்படி ஆடுன முன்னாடி இருந்து ஒருத்தர் அங்க யாரா ஆடுறதுன்னு திரும்பி பார்த்தாரு. எங்க அப்பா. அப்பாடான்னு உட்கார்ந்துட்டேன். நான் என்ன நினைச்சேன், அவர் என்ன பார்க்கலன்னு நினைச்சேன். படப்படா சினிமா முடிஞ்ச உடனே நான் வேக வேகமா போறேன். பின்னாடி இருந்து ஓடி வந்து என் தோல்ல கை போட்டாரு. எங்க அப்பா தோல்ல கை போட்டாரு. தோல்ல கை போட்டுட்டு சொன்னாரு, இத உங்க அம்மாட்ட சொல்லிடாத. கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்து தட்டி விட்டு விளையாடுவோம். தழுவு வழி தழி தூங்கு வழி தூங்கி கட்டி பிடிச்ச வழி கட்டி பிடிச்சு ஆனந்தமா விளையாடுனாங்களாம். விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே இவன் என்ன செஞ்சிட்டான், ஏய் ஆனா அப்படின்னு நேர அந்த மரத்து மேல ஏறினாங்க. அந்த மரத்து மேல ஏறி கிளைக்கு போறான். இப்ப கீழே இருக்க அந்த பிள்ளை டேய் 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 அப்படி கத்துது. இவன் அங்க நேரம் போய் நின்று அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு கிளையில இருந்து ஒரு ஜம்பிங் குதிச்சு அந்த 2 குளம் இருக்கு பாருங்க, குளத்துக்குள்ள போயிட்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சி. நேற்றைய நினைவுகளே என்ற அணி தொடங்குகிறது. தம்பி பேராசிரியர் அன்புநாதன் அவர்கள் இப்போது வருகிறார்கள். ஐயா ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னார், நான் அவருடைய மாணவர் என்று. அந்த காலத்திலேயே அவர் கிளாஸுக்கு போகிறதுனா முதல்ல ஆளாக ஓடி போய் நிற்போம். ஏன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சி அவருடைய கிளாஸுக்கு போனாலே. இன்று நடுவராக இங்கே அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். பல பணிகளுக்கிடையே மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வந்திருக்கக்கூடிய மற்ற அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கங்கள். இங்கே பாருங்க, எங்கள் சைடில் இருக்கவங்க, எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மனசில் வச்சு மகிழ்ச்சியோடு உட்காந்துருக்க கனவான்கள். பாருங்க எப்படி ஒரு சந்தோஷம் முகத்தில். அந்த பக்கத்தில் ஒரு டென்ஷனோட உட்காந்துருக்காங்க.
ஏன்னா அந்த கனவுனாலே டென்ஷன் தான். கனவுல ஐயோ அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு, அதனால இவர்கள் கனவான்கள் என்றால் அவர்கள் கணவர்கள். ரெண்டு சொல்லின, கனவு கண்டு கொண்டே இருக்கக்கூடிய கணவர்கள் அவர்கள். டென்ஷன் தான் எப்பவுமே. என்னுடைய தலைப்பு மகிழ்ச்சி என்பது கடந்த கால வசந்த கால நினைவுகள் தான் என்று. திரும்பி பார்த்தோன்னு வச்சுங்க பழைய காலத்தை, எதை சொல்றது எதை விடுறது எல்லாமே தான், எல்லாமே மகிழ்வாகத்தான் இருக்கும். அவ்வளவு மகிழ்வு தான். அப்படி என்னென்ன தான் இருந்துச்சு? இந்த அதாயா நான் இந்த சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூல்ல தான் படித்தேன். அப்போ புதூரில் எங்கள் வீடு. இப்போ டிவிஎஸ் பஸ்ஸு. அந்த சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் சனி ஞாயிறு லீவ் விட்டா அங்கே புதன் ஞாயிறு லீவ் விடுவாங்க. இப்போ எப்படின்னு தெரியல. அப்போ புதன் ஞாயிறு. அப்போ நான் பஸ்ஸில் போகணும். பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தாமணி தியேட்டர் இப்போ மாற்றியாச்சு. அதை அதில் ஒரு திரைப்படம். அது என்னைய நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கட்டடிச்சுட்டு போன படம். அது ஸ்கூலுக்கு கட்டடிக்கல, வீட்டுக்கு கட்டடிச்சுட்டு போனது. ஸ்கூலுக்கு கட்டடிக்கிறதுங்கிறது வேற, நான் கட்டடிச்சுட்டு போல. அந்த படம் என்னைய கூப்பிட்டுச்சு. அந்த படம் மீண்டும் மீண்டும் என்னை கூப்பிட்டுச்சு. பஸ்ஸில் போகும்போதெல்லாம் கூப்பிடும். இந்த படம் என்ன படம் அப்படின்னா, அன்பே வா அன்பே வா அப்படின்னு என்னை கூப்பிட்டுச்சு. நம்ம புரட்சி தலைவர் நடித்த படம். என் பேர் அன்பு, அன்பே வா அன்பே வான்னு கூப்பிட்டதுனால அந்த படத்தை எப்படி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்சேன் ஒருவேளை அப்பவே உங்களுக்கு அன்பே வாழ வந்துருச்சோ. ஆனால் வீட்டில் கேட்டால் விட மாட்டாங்க, காசு இல்லை. அப்போல்லாம் மதுரை, அதாவது புதூர்லேருந்து சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூல் போகிறதுக்கு அரை டிக்கெட்டு பஸ்ஸில் 10 பைசா. இப்போ முடியுமா 10 பைசா? என்ன 10 ரூபாய்க்கே ஒன்றும் செய்ய முடியல. 10 பைசா. அங்கேருந்து அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா, நெல்பேட்டையிலேருந்து புதூருக்கு வந்தோம்னா 7 பைசா. சரி, அப்படியே பாலத்தை ஏறி கோரிப்பாளையம் தாண்டி தந்தி ஆஃபீஸ் தாண்டி தல்லாகுளத்துக்கு வந்தோம்னா 5 பைசா. தல்லாகுளம் வரைக்கும் வந்துட்டா அப்படி புதூருக்கு நடந்துருவோம், 10 பைசா லாபம். இப்படி கணக்கு போட்டு போகும்போது பஸ்ஸில் தான் போகிறது, வரும்போது இந்த மாதிரி நடந்து வர்றது. நடந்து வந்து 3 பைசா 5 பைசான்னு சேர்த்து வைக்கிறது. அப்போ 55 பைசா அந்த தேட்டரில் டிக்கெட்டு. எப்படியாவது போயிடணும். என்னைக்கு போகிறது? இந்த புதன்கிழமை சில நாட்கள் என்ன செய்வாங்க, அரை நேரம் வைப்பாங்க. அந்த அரை நேரத்தில் ஒரு நாள் படத்துக்கு போயாச்சு. 55 பைசா கொடுத்து சேர்த்து வச்சு 55 பைசா கொடுத்து போயாச்சு. போயிட்டு வரும்போது மாட்டிக்கிட்டேன், அது வேற விஷயம். வீட்டில் எங்கள் மாமா எப்படி இருந்தோ பார்த்துட்டாரு, வீட்டில் போய் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆச்சு. ஆனால் அன்றைக்கு நான் பார்த்த அந்த படமும் நான் மாட்டிக்கொண்டாலும் அந்த நிகழ்வுகளும் இன்றும் என்னுடைய மனதிலே பசுமையாக நிற்கின்றது, மகிழ்ச்சி தருகின்றது. சமீபத்தில் கூட மாமா அவர் 80 வயசு பார்த்த, டேய் அன்னைக்கு மாட்டி விட்டேனே அப்படின்னாரு. 2 பேரும் சிரித்து சந்தோஷப்பட்டோம். அதில் எந்த டிக்கெட் எடுத்து போனீங்க? அதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லை. 55 பைசா டிக்கெட்டியா? சரி, அதில் எப்படி வரிசையில் போனீங்களா, இடிச்சுக்கிட்டு போனீங்களா? அதெல்லாம் சொல்லுங்க. அதேதான். அன்னைக்கெல்லாம் அந்த இதுக்குள்ளே நெருங்கி இடித்து உள்ளுக்குள்ளே கூடி ஓடுறது. ஏன்னா உள்ளே போய் உட்காந்துருக்கும்போது யாரும் பார்த்துடக்கூடாதுல்ல, அதனால புஸ்தகத்தை வச்சு இப்படி மறைச்சிக்கிட்டே படம் பார்க்க, இந்த பக்கம் அந்த பக்கம். யார் பார்த்துட்டு வீட்டில் போய் சொல்லிட்டாங்கன்னா, இவ்வளவு செஞ்சு வீட்டில் பார்த்துட்டாங்க. ஆனால் இந்த கணவர்கள்லாம் உட்காந்துருக்காங்கல்ல அந்த பக்கத்தில், அவங்க எந்த படத்துக்கு இவங்க திட்டம் போட்டு இப்படி கனவு காணுவாங்க, இந்த படத்துக்கு போகிறதா, அந்த மகிழ்ச்சி வர்றதா? ஐயா சொன்னாங்க, வாழ்க்கையில் அவங்க நிறைய கனவு காண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ அது டென்ஷனை தான் உண்டாக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நினச்சி பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அங்கே பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருஷம் இந்த கல்யாண நாள்லாம் வரும்ல, அது மகிழ்ச்சியா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. கல்யாண நாள் வரும் என்ன, அப்போ என் பிள்ளைங்க எனக்கு எங்களுக்கு இப்போ ஏதாவது பரிசு கொடுப்பாங்க. அப்படி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு பரிசு கொடுத்தாங்க. என் மகனும் ஒரு 2 அடி நீளம், அதே மாதிரி ஒரு 1.5 அடி அகலத்துக்கு ஒரு பெரிய ஒரு போர்ட்ரைட் மாதிரி ஒன்றை கவர் பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க. ஏன் என்னடா அது, எதுக்கு இப்படி வாங்குனீங்க அப்படி இப்படி நான் சத்தம் போட்டுட்டு அதை பிரித்து பார்த்தா, நானும் என் மனைவி குழந்தைகள் சின்ன பிள்ளையிலிருந்து பல்வேறு வகையான புகைப்படங்களை ஒன்றாக சேர்த்து ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி அருமையாக கொடுத்திருந்தார்கள். என்ன எங்கள் வீட்டில் மாட்டி வச்சிருக்கோம். என்னைக்காவது கொஞ்சம் அப்படி மனசு ஒரு மாதிரி இருக்கும்போது அந்த புகைப்படத்தின் பக்கத்தில், அந்த போர்ட்ரைட் பக்கத்தில் போய் நின்னோம்னா அப்படியே கடந்த காலத்துக்குள்ளே போய் அப்படியே நமக்கு மகிழ்ச்சி 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 வந்து கொண்டு இருக்கும். இது இனி எங்களுக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்களோ? அந்த மாதிரி எதிர்காலத்தில் இப்போ வந்து இருக்க புது ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வச்சு 10 வருஷம் கழிச்சு நான் இப்படி இருக்க போகிறேன் அப்படி இருக்க போகிறேன் எல்லாம் புகைப்படம் எடுத்து மாட்டினாலும் அந்த சந்தோஷம் வராது. ஆனால் நான் சின்ன பிள்ளையிலிருந்து பார்த்த அந்த புகைப்படங்கள் எல்லாம் அதில் இருக்கும் பொழுது, என்னுடைய மனைவியுடைய புகைப்படங்கள், என்னுடைய குழந்தைகள், குடும்ப புகைப்படம் எல்லாமே சேர்த்து கொலாஜ் பண்ணியிருக்காங்க. அது வேற எங்கேயுமே, அது வேற எந்த சமயத்துலையும் அந்த மாதிரி கிடைக்காது. கொஞ்ச நாளைக்கு போட்டு இந்த கீழடிக்கு போயிருந்தேன். 4-5 தடவை போனேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அருமையான சந்தோஷம். என் முன்னோர்கள் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பா வாழ்ந்த அந்த இடத்துல நான் நின்னேனே, சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது. ஐயா நடுவர் அவர்களே, இவங்க வந்து இந்த கோர்ட் சீனில் வர்ற மாதிரி மை லார்ட் நோட் திஸ் பாயிண்ட்னு ஏதாவது சினிமாவிலேருந்து அல்லது பாரதியார் எழுதுனதுலேருந்து கனவு ஏதாவது சொல்லுவாங்க. நோட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிருங்க. நோட்டு கொண்டு வரலன்னு சொல்லிருங்க. என்ன, ஏன்னா அதில் அங்கே நின்ன போது எனக்கு பாரதியினுடைய ஒரு பாடல், அந்த பாடல் மனசில் வந்துருச்சுனாலே வேற எதுவுமே நமக்கு வேண்டியதில்லை. எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னா, அங்க போய் நின்ன உடனே என்னுடைய தந்தைகள் வாழ்ந்த இந்த இடத்துல நான் நிக்கிறேனே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. எந்த இதுவுமே கிடையாது அதுக்கு. அதே போல திரைப்பட பாடல்கள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 1000 பாடல்கள் வந்திருந்தாலும் பசுமை நிறைந்த நினைவுகளே அந்த பாட்டுக்கு இணையாக எதுவுமே கிடையாது. ஒரு கடைசியாக மணி அடிச்சுட்டே இருக்காங்க ஐயா, அதனால முடிச்சிடுறேன் நான். இவங்க வந்து இந்த எதிர்கட்சிக்காரங்க வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்வு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தன் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான். 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு வழி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டான். நம்ம கணவர்கள் எல்லாம், கனவு காண்றவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, ஆஹா 500 ரூபாயிலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படம் எடுத்து போயிட்டாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமேல கதவை திறந்து விட்டு உள்ளே போய் இந்தா இருக்கு பாருங்கண்ணா, அங்கே ஒரு சேர் 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்க, நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகளும் உட்காந்து சாப்பிட்லாம் அதில் அப்படின்னா. அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒன்று கனவு காண்டு ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால் என்றைக்குமே எதிர்கால கனவுகள் என்பது அது மகிழ்ச்சியை தராது, கடந்த கால நினைவுகள் தான் என்று மகிழ்ச்சியை தரும். இதற்கு முத்தாய்ப்பாக பெரிய தத்துவ ஞானி எபிக்டீட்டஸ், அவர் கிரேக்க தத்துவ ஞானி, அவர் மகிழ்ச்சியை பற்றி சொல்றார். அந்த ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். மகிழ்ச்சிக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது நம் கையில் இல்லாத எதிர்காலத்தை எண்ணி கனவு காண்பதை நிறுத்தினாலே போதும், மகிழ்ச்சி தன்னால் உன்னிடம் இருக்கும் என்று நான் சொல்லல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் யார் அப்படின்னா, இவர் தான் உன்னை நீ அறிந்து கொண்டு உன் எதிர்காலத்தை யோசி என்று அன்றே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன தத்துவ ஞானி. இதற்கப்புறம் தான் பின்னாடி நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் வந்த வார்த்தைகள் எல்லாம் வந்திருக்கு. நம்ம தமிழில் கூட கண்ணதாசன் எழுதிய நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு ஒரு பாட்டு வருமே, அதெல்லாம் இதனுடைய அடிப்படையாக கொண்டது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சொல்லியிருக்கின்றார். ஐயா நடுவர் அவர்களே, நீங்களும் ஒரு பெரிய ஞானி, குறிச்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு ஒரு அருமையான இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி, தீர்ப்பு கடந்த கால நினைவுகளுக்குத்தான் வரும் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். அந்த காலத்தை கொஞ்சம் கலக்குன படம்
எல்லாரையும். அந்த படத்துக்கு ஒரு போறதுக்கு எப்படி காசு சேர்த்திருக்கிறாரு. என்னன்னா காசு சேர்த்ததெல்லாம் கூட மனசு பெருசா இருக்காது. அந்த தியேட்டருக்கு போய், சிந்தாமணி தியேட்டர், ஏன்னா நாங்களும் போயிருக்கோம்ல, சிந்தாமணி தியேட்டர், அது ரோட்ல நிக்கணும். தியேட்டர்ல, அந்த தியேட்டர்ல உள்ளுக்குள்ள போய் நிக்கிற மாதிரி இருக்காது, ரோட்ல தான் நிக்கணும். அது ரோட்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி சைடு நிற்பாங்க. எல்லாம் ஒருத்தர் இப்படி பார்த்து திருட்டு போய் மாதிரி. அதுல நிற்கும் போதே ஆளுங்க வந்து இப்படி இப்படின்னு கேட்பா. அது வேற பிச்சை கேட்கிற அந்த காட்சிகள் வேற இருக்கும். இதுக்கெல்லாம் இடையில அதுல ஆளுங்க ஏறி போற காட்சி வந்துருச்சுன்னா போச்சு. இந்த மீறி போய் பார்க்கிற காட்சி இருக்கு பாருங்க தியேட்டருக்குள்ள, ஆனந்த அனுபவம் அது. அத அவர் நினைச்சு பார்த்திருக்காரு. இப்ப அந்த தியேட்டர் பக்கம் போகும்போது அந்த ஞாபகம் வந்துடும்ல, இங்கேதான்டா அன்பே வா அப்படின்னு நல்லா தெளிவா அடிச்சு கடைசியா ஒரு கிரேக்க ஞானியினுடைய அந்த மேற்கோளோட முடிச்சிட்டார். அருமையான மேற்கோள். மகிழ்ச்சி என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, நாளைய கனவுகளை மறந்து நினைக்காம இருந்தாலே போதும், வாழ்க்கை மகிழ்ச்சி தானே. சுருக்க பிடிச்சிட்டார். இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. அங்க சத்யநாராயண பாண்டியன் வாங்க, என்ன சொல்ல போறீங்க? இங்கே வந்ததைங்களா? நல்லதா? மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். சபையோர் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்களும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு முன்னாடி எதிரணியில பேசினாங்க, அதாவது பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்குல பொய் சொல்லக்கூடாது. வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருவது நாளைய கனவுகள் தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். நடுவர் அவர்களே, நேற்றைய நினைவுகள் அப்படின்னா என்ன? அதை நினைச்சு பார்த்தோம்னா மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்குமா சொல்லுங்க? அது போல உணர்வுகளின் கலவை, சோகம், அவமானம், தோல்வி, காயங்கள், வலிகள், துரோகங்கள், அப்புறம் கொஞ்சோண்டு லேசா தூணாப்ல மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கும். ஆனா நாளைய கனவுகள் அப்படியா? யாராவது நான் தோத்து போகணும், இல்ல நாளைக்கு ஏதாவது சோகமா நடக்கணும்னு கனவு காண்போமா? எப்பவுமே மகிழ்ச்சியான விஷயங்களை மட்டும்தான் கனவு காண்போம். கனவு என்பது ஹார்ம்லெஸ், அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. அது சந்தோஷமான விஷயங்களை மட்டும்தான் ஜெனரேட் பண்ணும். அப்போ மகிழ்ச்சியை மட்டும் தருவது நாளைய கனவுகள் தானே ஐயா? நடுவர் அவர்களே, நமக்கும் குரங்களுக்கும் ஒரே மூதாதையர் தான். சொல்ல போனா நம்மளும் குரங்களும் பங்காளிங்க தான். கிட்டத்தட்ட ஒரே ஜீன் தான் ஷேர் பண்றோம். இருந்தும் மனிதன் மட்டும் பரிணாம வளர்ச்சி அடைந்தது எப்படி? உலகில் மிக அதிகமா விற்பனையான பல அறிஞர்களால் பாராட்டப்பட்ட சமகால நூல் தான் சேப்பியன்ஸ். அதை எழுதியவர் யோவல் நோவா ஹராரி. பல ஆய்வுகளை ஆராய்ந்து இந்த மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சி பற்றி முடிவுல என்ன சொல்றாருன்னா, மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்ததற்கு, ஒரு மொழி உருவாக்கி பேசியதற்கு, குழுவாக நாடாக உருவானதற்கு, இது எல்லாத்துக்கும் அவனுடைய கற்பனை திறன் ஒரு முக்கிய காரணமா இருக்குன்னு அடிச்சு சொல்றார். கதை, கவிதை, காப்பியம், இலக்கியம், ஓவியம், நாடகம் என்று எதை தொட்டாலும் கனவுகள் இல்லாமல் இயற்ற முடியாது என்பதை நாம் மறுத்துவிட முடியுமா? அந்த காலத்துல அப்படின்னு யாராவது ஆரம்பிச்சாலே நாங்க தெரிச்சு ஓடிடுவோம். இந்த பாடியில நின்று போன டேப் ரெக்கார்ட் மாதிரி பழசையே நினைச்சு பேசிட்டு இருக்க எதிரணியினர் மாதிரி ஆட்கள்னால என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம். நடுவர் அவர்களே, என்ன திட்டு எப்ப பார்த்தாலும் சரி. அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? குனிஞ்ச தலை நிமிர மாட்டோம். மண்டையில வீட்டுல கொட்டை வாங்கி வாங்கி குளிஞ்சிருப்பீங்க. இது ஒரு பெருமையா? அதாடி வாத்தியார் எது மாதிரி மண்டையில கொட்டை வாங்கி வாங்கி குளிஞ்சிருப்பாங்க. இது ஒரு பெருமையா? அத்தாடி வாத்தியாருக்கு ரொம்ப பயப்படுவோம். எதுக்கு பயப்படணும்? ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டீங்க. பெரியவங்க எல்லுனா என்னையா வந்து நிப்போம். முதல்ல காது ஒழுங்கா கேட்டுச்சா? எல்ல எடுத்துருவானா எதுக்கு என்னைய போய் கொடுத்தீங்க? ஆனா நாங்கள் அப்படி அல்ல. இளம் கன்றுகள், பயமறியாதவர்கள்.
எங்களுக்கு எதிர்கால கனவு தரும் மகிழ்ச்சி தான் ஒவ்வொரு இரவையும் வண்ணங்களாக அலங்கரிக்கிறது. நடுவர் அவர்களே, நாங்க மட்டுமல்ல, நீங்க கூட தான் 13 வயதுகள்ல கனவுகளில் ஏத்து கிடந்திருப்பீங்க. அத மறுக்க முடியுமா? ஒரு கனவு நடக்கலையதாகி ஐயா, அந்த கனவு நடக்குமா நடக்காதா, உண்மையா பொய்யா, சாத்தியமா நிரந்தரமா, அதுக்குள்ளார நாங்க போக விரும்பல. அந்த கனவு எனக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. நடுவர் அவர்களே, உலக புகழ்பெற்ற சாதனையாளர்களின் சாதனையை கனவுகளை சொல்றதை விட சாதாரண மனிதனின் சாதனையை கனவுகளை ஒரு உதாரணமா சொல்ல நினைக்கிறேன். சச்சித் அப்படின்ற மனிதரை பத்தி சமீபத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தனக்குன்னு காணும் கனவை விட தன்னை சார்ந்தோருக்காக காணும் கனவு அது மிக உன்னதமானது. சஜித்துக்கு 8 வயசு இருக்கும் போது அவருடைய தாய் தந்தையை இழக்கிறார். அது கொஞ்சம் தள்ளி பேசுறேன், மைக்கு கிட்ட போகாத, ரொம்ப சத்த வித்தியாசமா இருக்கு. சஜித்துக்கு 8 வயசா இருக்கும் போது அவருடைய தாய் தந்தையை இழக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய கனவான படிப்பை தொடர முடியல. தினசரி சாப்பாட்டுக்கு கூட கையேந்தி நிக்கிற நிலைமை. அப்புறம் படிப்படியா முன்னேறி இன்னைக்கு கார் வாங்கி அதை வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்காரு. மசனக்குடி பக்கத்துல பழங்குடியினர் சுற்றி வாழும் 5 கிராமங்களுக்கு சேர்த்து ஒரு ஸ்கூல் இருக்கு. முழு நேரமா வண்டி ஓட்டாம அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த கிராமங்கள் தோறும் வீடு வீடா போய் இதுவரைக்கும் 35 குழந்தைங்களோட பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணி படிப்பு எவ்வளவு முக்கியம்ன்றத புரிய வச்சு சேர்த்து விட்டுருக்காரு. அது போக தன்னோட சம்பாத்தியத்துல நோட் புக் வாங்கி கொடுக்கிறது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கிறதுன்னு இப்படி தனக்கு கிடைக்காத படிப்பை தன்னால் நிறைவேற்ற முடியாத கனவை நினைவாக்கிட்டு இருக்காரு. அப்போ இப்ப சொல்லுங்க, அவருடைய பழைய கசந்த நினைவுகள் மகிழ்ச்சியை தருமா, இல்லை தன்னால் படிக்கின்ற பிள்ளைகளின் முகங்களில் தவழும் அந்த கனவுகள் மகிழ்ச்சியை தருமா? நடுவர் அவர்களே, எதிர்கால கனவுகள் தான் மகிழ்ச்சியை தரும் என்பதை தமிழக அரசே உணர்ந்ததால் தான் இந்தியாவில் ஏன் உலகில் முதலாக பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு ஆந்திர அரசும் இதே திட்டத்தை துவங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு பெருமை தானே நடுவர் அவர்களே? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையே எதிர்கால கனவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எதிர்கால சேமிப்பு திட்டம், எதிர்கால இன்சூரன்ஸ், எதிர்கால நகை முதலீடு, இப்படிதான் ஓடுது வாழ்க்கை. பண்றோமா, கட்ட முடியல. கடந்த காலத்துக்கு என்ன திட்டம் இருக்கு இந்த 3 பேர் சொல்லுவாங்களா? போன மாசம் வாங்கின கடனுக்கே என்ன பதில் சொல்றது தெரியாம நம்ம உட்கார்ந்து இருக்கோம். இதுல கடந்த காலம் தான் மகிழ்ச்சி. அதாவது பொழுது போகாத நேரத்துல மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்த்துக்கிட்டே பழசெல்லாம் நினைக்கிறதுக்கு சுகமா தான் இருக்கும். நாங்க வாழ்ந்த காலம் அப்படியாக்கும் இப்படியாக்கும் பேசுறதுல எல்லாம் அற்ப மகிழ்ச்சி மட்டும்தான் கிடைக்கும். ஐயா, மத்தியான நேரம் எங்க காலேஜ்ல நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? அதுல என்னத்தான் கலப்பாங்கன்னு தெரியாது. சாப்பிட்டு போய் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்தா அப்படி ஒரு தூக்கம் வரும். அந்த நேரம் பாவம் லெக்சரர் உசுரை கொடுத்து பாடம் நடத்திட்டு இருப்பாரு. அப்ப போய் தூங்குனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்க ஐயா. ஏதோ கண்ணை திறந்தே கனவு காண்ற வித்தைய நாங்க கத்து வச்சுக்கிட்டதுனால அவரும் திருப்தியா பாடம் எடுத்தவரு, நாங்களும் நோகாம கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கோம். நடுவர் அவர்களே, ஜெர்மானிய தத்துவ ஞானி ஃப்ரெட்ரிக் நிட்சே என்ன சொல்றாருன்னா, blessed are the forgetful, அதாவது மறப்பவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்றார். அது உண்மைதானே? அதுல பல நன்மைகள் உண்டு. எண்ணி பாருங்க, கடந்த காலத்தை மறப்பது, அவமானங்களை மறப்பது, துரோகங்களை மறப்பது ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு நாட்டுக்கே அது நன்மை பயக்கும். ஜென்ம விரோதம்னு சொல்லுவாங்க, 3-4 தலைமுறையா பேசியிருக்க மாட்டாங்க. வாய்க்கா வரப்பு தகராறு இப்படியே தொடர்ந்து வரது எதனால? பழைய கசந்த நினைவுகள்னால. இந்தியா பாகிஸ்தான், இஸ்ரேல் பாலஸ்தீன், நார்த் கொரியா சவுத் கொரியா ஒவ்வொரு நாடும் தன் மக்களின் எதிர்கால கனவுகளை மகிழ்ச்சியை சிதைத்து சிதைத்து கசப்புகளை அசை போட்டுக் கொண்டே சண்டையிடுவதனால எவ்வளவு பாதிப்பு ஐயா. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாடும் பழைய கசந்த நினைவுகளை மறந்து புது கனவுகளை விதைக்குமாயின் இவ்வுலகம் சமாதானமும் சகோதரத்துவமும் நிலவி சீருடன் வாழும் ஐயா.
இறுதியாக நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். மனதின் சுமைகள் எது? நேற்றைய நினைவுகள். அதை இறக்கி வைத்துவிட்டு நாளைய கனவுகளை காண்போம். அதுவே மனிதனுக்கு நன்மை பயக்கும் என சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நேற்றைய நினைவுகளே மனசுல சுமையா நிக்குதான். சுமையை இறக்கி வச்சிருங்க. எப்படி பாருங்க, அது சுமைதானே, குப்பை. நினைவுகளுக்குள் சேர்த்துக்கிற குப்பை, அது நினைவு குப்பை. அந்த நினைவு குப்பைய எடுத்து தூக்கி வெளியே எடுத்துருங்க, சுமை போயிடும், அதுவே மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி பாருங்களேன். கற்பனை திறன் மனுஷனுக்கு இருக்கு இல்லையா? அவங்க எல்லாம் படிக்கிறாங்க. அவங்க கற்பனை கன்றதே கனவு தான். இப்படி ஒரு நூலை படைக்கணும் அப்படின்னா அவன் கனவு காண்றான். அந்த கனவுல பிறப்பது தானே நூறு. அதுதானே கவிஞருடைய வேலை, எழுத்தாளருடைய வேலை அப்படின்னு கொண்டு வராங்க. இவங்களை மிரட்டுற வேலை செய்யறாங்க. அப்போ என்ன செய்யறாங்க? நல்லா சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்றாரு பாப்போம். வாங்க ராஜகுமார், வாங்க. பேரன்பும் பெருமையும் மிக்க பட்டிமன்ற நடுவர் பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே, நான்மாட கூடலில் தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நல்லாவே இதை கேட்டுடலாம். ஏதோ பழைய நினைவுகள் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற வந்திருக்கிற நம்ம எல்லாம் மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பாக்குறோமா? அது ஒரு இளங்கன்று சொல்லிட்டு போயிருக்குது. இளங்கன்று அதுல வேற ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அவங்க எல்லாம் இளைஞர் படையம் அப்படின்னா நாங்க வயசானவங்களாம். எனக்கு அவங்களாவது கல்லூரி மாணவி. இன்னும் 2 பேர் இருக்காங்க பாருங்க, இளைஞரணி. அவங்க பக்கத்துல இருக்கிற கவிதா ஜவஹர் மேடம் 10th படிக்கிறாங்க, இளைஞர் படை. அடுத்தது இருக்கிற ரேவதி சுப்லட்சுமி மேடம் 5th தான் படிக்கிறாங்க, இளைஞர் படை. என்னமா அது? ஏதோ ஏதோ நாங்க வயசானவங்க மாதிரியும் நீங்க யூத் மாதிரியும் தான் பேசுறீங்க. நடுவர் அவர்களே, மகிழ்ச்சிங்கிறது பாவம் கல்லூரி காலேஜ்ல தூங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேச்சு! மகிழ்ச்சிங்கிறது என்ன தெரியுமா? அதாவது மத்தவங்க முன்னாடி சிரிக்கிறது இல்ல, தனிமையில இருக்கும் போது அழாம இருந்தோம்னா அதுதாங்க மகிழ்ச்சி. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறவனா இருந்தாலும் சரி, நாள் முழுக்க கஷ்டப்படுறவனா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு சூழல்ல யாரோடையோ பழகின ஒரு இனிமையான நினைவு மனசுக்குள்ள இருக்கும் பாருங்க. அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுவான் பாருங்க. அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அவன் வாழ்க்கைய மலர செய்யும். அதனால தான் அதுக்கு மலரும் நினைவுகள்னு பேரு. அந்த நினைவுகளே மலர வைக்கணும்னா எதிர்காலத்துக்கு சேமிக்கிறாங்களாம். இன்சூரன்ஸ்ல நகை சேமிப்பு திட்டம் சேமிக்காதீங்க, கொண்டு போயிடலாம், மொத்தமா அள்ளிட்டு போயிடலாம். அதே அந்த அவங்க கொடுத்து எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு கொடுக்கறதுக்கு பதிலா அந்த காசை வச்சு அந்த நேரம் சந்தோஷமா இருந்திருந்தா நாம சாப்பிட்ட திருப்தி இருக்கும். இது அவன் சாப்பிட்டுட்டு போயிடுறான். அதான் நடக்குது. நடுவர் அவர்களே, எங்கேயோ 1-2 பேர் அப்படி செய்யறான். இருக்குது இல்ல? அப்ப எதிர்கால கனவுகள்ல சிக்கல் இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. நீங்க அவங்களே சொன்னாங்க, எதிர்கால கனவுங்கிறது கற்பனை. ஒத்துக்கிட்டாங்கல்ல? நாங்க என்ன சொல்றோம்? நேற்றைய நினைவுகள் என்பது நிஜம். அந்த நிஜத்தை நாம நினைக்கிற போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. புத்தகம்ங்கிறது எழுத்தாளருடைய கனவுன்னு நீங்க சொல்லிங்களே, புத்தகத்தை பார்க்கும் போதெல்லாம், சங்க இலக்கியத்தை பார்க்கும் போதெல்லாம் தமிழனுடைய பழமையும் பெருமையும் நமக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. பழமை புத்தகத்தை பார்க்கும் போது பாரதியினுடைய ஆன்மாவோடு நாம பேசுகிறோம், பாரதிதாசனோடு பேசுகிறோம், ஜெயகாந்தனோடு பேசுகிறோம். அப்படின்னா நேற்றைய அவனுடைய அந்த நினைவுகளின் தொகுப்பு தான் புத்தகம். அது கனவுங்கிறது இல்ல. நீங்க சமீபத்துல பொன்னியின் செல்வன் சினிமா வந்துச்சு, எல்லாரும் போய் பார்த்தல. அதை பார்க்கும் போது நீங்க கல்லூரி மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சாங்க, படிச்சுக்கிட்டு தியேட்டருக்கு போனாங்க.
போயிட்டு வரும்போது ஐஸ்வர்யா ராயாவா பார்த்தோம், நந்தினியா பார்த்தோம், திரிஷாவா பார்க்கல, குந்தாயா பார்த்தோம். இப்படி பொன்னியின் செல்வனா ஜெயம் இப்படி ஒவ்வொருத்தரையும் அந்த கேரக்டரா பார்க்கும்போது என் தமிழன் அவ்வளவு பழமையும் பெருமையும் மிக்கவனா வாழ்ந்திருக்கான்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கேன். அதை சொல்லியாச்சுன்னா நீங்க இங்க வந்து மல்லாக்கப்படுத்திட்டு நாங்க விட்டத்தை பாக்குறோமா? என்ன பேச்சுங்க நடுவர் அவர்களே. இந்த கனவுகளை பத்தி நாம யோசிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? எதிர்காலத்துல அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். இப்ப இவங்க இருக்காங்க, சமிதா இருக்காங்க, ஏதாவது ஒரு பெரிய வேலைக்கு போகணும், அவங்க ஐஏஎஸ் ஆகணும், அவங்க கனவு தானே. அக்ரிகல்ச்சர் படிச்சாச்சுன்னா டைரக்டா ஐஏஎஸ் ஆயிடலாம். அப்ப பாருங்க, அந்த கனவுகளை துறக்கும் போது மனசுல ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ தோத்துறக்கூடாதேங்கிற ஒரு பயம் இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும். எக்ஸாமுக்கு தயாராகும் போது சந்தோஷமாவா இருப்பீங்க, படிக்காதவன் சந்தோஷமா இருப்பான். படிச்சவன் எப்படியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் ஒரு படபடப்பும் எதிர்பார்ப்பும் இருக்கு. அங்க சந்தோஷம் இருக்காது. ஜெயித்த பிறகு அதை நினைச்சு பாக்குறோம் பாருங்க, அப்ப ஒரு சந்தோஷம் வரும். நீங்க மதுரையில இந்த நான்மாட கூடல்ல புத்தக கண்காட்சியில ஐயா பத்மஸ்ரீ தமிழறிஞர் தலைமையில சமிதா பேசி இருக்காங்க. எனக்கு 40 வயதில் கிடைத்த வாய்ப்பு என் சகோதரிக்கு 20 வயசுல கிடைச்சிருக்கு. அந்த பெருமைங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த 2023ல ஐயா தலைமையில நான் பேசினேன், எல்லாரும் கை தட்டினாங்கன்னு நினைச்சு பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி வருதுல்ல, அந்த சந்தோஷம் இருக்கு வராதுங்க. பாலிய காலத்துல ஒண்ணு தெரியுமா, நம்ம குழந்தையா நினைக்கும் போது யோசிப்போம், அப்பா மாதிரி வேட்டி கட்டணும், பெரிய ஆள் ஆகணும்னு நினைப்போம். பெரிய ஆளா வளர்ந்த பிறகு நினைப்போம், ஐயோ நம்ம குழந்தையாவே இருந்திருக்கலாமே. அந்த குழந்தை பருவத்துல நம்ம சந்தோஷம்ங்கிறது இருக்கு. நீங்க அம்மா மடியில படுத்துட்டு அப்படியே அம்மா ஊட்டி விடுற அந்த பழைய சோறையும் குழம்பையும் சேர்ந்த அதை தேவாமிர்தமா சாப்பிட்ட பாருங்க சந்தோஷம். அதுக்கு இணையா இப்ப இருக்குமா? நீங்க எவ்வளவுதான் கனவு கண்டாலும் இருக்காங்க. நான் எல்லாம் எங்க அம்மா மடியில படுத்துட்டு கேட்டேன், ஏமா நான் குழந்தையா நான் பிறந்து உன் மடியில தவழும் போது நீ என்னமா நினைச்சான்னு. கொழு கொழுன்னு இருந்தாடா. அப்படி ஊரார் கண்ணெல்லாம் உன் மேலதான் தினமும் நான் சுத்தி போடுவேன். ஊர்ல உள்ள பொம்பளைகள் எல்லாம் உன்னை தூக்கிட்டு போயிருவா. அவ்வளவு எல்லாரும் விரும்பி தூக்கிட்டு போற அளவுக்கு நீ ஆசையா அவ்வளவு அழகா இருந்தா, அவனே நீ பத்திரமா இருந்துக்க, ஊரார் கண்பற்றோன்னு எங்க அம்மா சொன்னது இன்னும் என் மனசுல இருக்கு. நமக்கு ஒரு சந்தோஷம். இப்ப வயசாயிடுச்சு, வயசாகும் போது எங்க அம்மா இளமையில நான் அழகனா இருந்தேன்னு சொன்னதை மனசுக்குள்ள நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்க. அந்த மகிழ்ச்சிக்கு இணையா வேற இன்னும் எதுவுமே இல்லைங்க. நீங்க அப்பா தோல்ல உட்கார்ந்து இருந்து திருவிழா பாக்குற சந்தோஷம் இருக்க, இப்ப நம்ம அப்பா ஆகும் போது அதை நினைச்சு பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி வருது இல்ல, அதுக்கு இணையா எதுவுமே இல்லைங்க. நீங்க ஐயா நீங்க பம்பரம் விளையாடி இருக்கீங்களா? பம்பரம் குத்தி இருக்கேன். அதுதான் எப்படி இருக்க. நான் நிறைய குத்து வாங்கி இருக்கேன். நிஜமாவே நான் சொல்றேன், நான் குத்து வாங்கின பம்பரத்தை இன்னும் சேர்த்து வச்சிருக்கேன். என் பிள்ளைகள்கிட்ட சொல்றேன், நான் விளையாடுறேன் பாருங்க, பம்பரத்தை அப்படி சுத்தி விட்டுட்டு கையில எடுப்பேன் பாருங்க. இப்ப வயசாயிடுச்சுன்னு என் பிள்ளை சொல்லும் போது நான் விடுறேன்னு பழைய ஞாபகத்தோட அதை அப்படி சுத்தும் போது, ஆஹா அப்ப நீயும் திறமையானவன் தானோ அப்படின்னு பிள்ளைகள் நம்புது. அந்த ஒரு சந்தோஷம். நீங்க கோழி குண்டுல அடி வாங்கி இருக்கீங்களா? கோழி குண்டு விளையாடி இருக்கீங்களா? கோழி விளையாடுறது விளையாடி இருக்கேன். நீங்க நம்ம கோழி விளையாடி கையில முட்டுல அடிப்பாங்க பாருங்க, அடி வாங்கின அந்த சந்தோஷத்தை நினைக்கிறோம்ல, அது விராட் கோலி செஞ்சுரி அடிக்கிறத பார்க்கும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட கூடுதல் சந்தோஷம் தரும். அந்த நீங்க மாணவ பருவத்தில் நம்ம எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. ஐயா சொன்னாங்க சினிமாக்கு போன கதையெல்லாம். எங்க கல்லூரி காலத்துல ஸ்பெஷல் கிளாஸ் கட் பண்ணிட்டு சினிமாவுக்கு யாராவது போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். இந்த சூப்பர் ஸ்டாரோட தளபதி சினிமா வந்த நேரம் நான் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு காலேஜ் அப்பாட்ட போய் சொல்லிட்டு தியேட்டருக்கு போயிட்டேன். தியேட்டருக்கு போற சூப்பர் ஸ்டார் படம் வந்தா இப்பவே ஆடுறாங்க. அப்ப எப்படி ஆடுவோம்? அந்த ராக்கம்மா கையத்தட்டுன்னு ஒரு பாட்டு உண்டு, ஜாங்கு ஜக்கு ஜகக்கு ஜக்கான்னு இருக்குல்ல, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆடணும். ஏங்க அந்த ஜாங்கு ஜக்கு அது சந்தோஷம்னு அர்த்தம். ஜாங்கு ஜக்கு ஜகக்கு ஜக்கான்னா எல்லாரும் சேர்ந்து என்னோட ஆடுன்னு தலைவர் சொன்னார், நாங்க ஆடணும். அப்படி ஆடுனேன். முன்னாடி இருந்து ஒருத்தர் அங்க யாரா ஆடுறதுன்னு திரும்பி பார்த்தாரு. எங்க அப்பா. அப்பாடான்னு உட்கார்ந்துட்டேன். நான் என்ன நினைச்சேன், அவர் என்ன பார்க்கலன்னு நினைச்சேன். படப்படா சினிமா முடிஞ்ச உடனே நான் வேகமா போறேன். பின்னாடி இருந்து ஓடி வந்து என் தோல்ல கை போட்டாரு எங்க அப்பா.
தோல்ல கை போட்டாரு. தோல்ல கை போட்டுட்டு சொன்னாரு, இத உங்க அம்மாட்ட சொல்லிடாதேன்னு. அவரும் சொல்லாம தான் வந்திருக்காரு. இது இந்த நினைவு நடந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிங்க, 1991. இப்ப எங்க அப்பா கிட்டத்தட்ட 90கள்ல இருக்கிறார். நினைவுகள் கொஞ்சம் தப்பிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பாட்ட பேசும்போது, அப்பா நம்ம தியேட்டர்ல தளபதி அந்த சினிமா பார்த்து நான் ஆடுறத நீங்க பார்த்து அம்மாட்ட சொல்லாதேன்னு சொன்னீங்களே, அத சொன்னீங்களான்னு. இதுவரைக்கும் சொல்லலன்னா அவர் நினைவுகள் தப்புகிற நேரத்திலும் அந்த நினைவு ஞாபகத்தில் இருக்கு பாருங்க. அந்த மகிழ்ச்சி அதை கொண்டு வர்றோங்கிறது. காலேஜ் படிக்கும் போது தேர்வு, ஐயா ஒரு விஷயத்தோட நிறைவு பண்றேன். எக்ஸாமினேஷன் எழுதும்போது நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சவன். ஷேக்ஸ்பியர் ஒரு பேப்பர், மில்டன் ஒரு பேப்பர். நான் ஷேக்ஸ்பியர் படிக்கிறதுக்கு பதிலா மில்டனை படிச்சுட்டு போயிட்டேன். அந்த கொஸ்டினை பார்த்தா ஐயோ படிக்கலையேன்னு தோணுச்சு. அப்போ வந்துச்சு பாருங்க ஒரு கற்பனை, தேங்கப்பா நான் தான் ஷேக்ஸ்பியர் எழுதுனேன்னா அம்புட்டு எழுதுன. அது வரைக்கும் அவ்வளவு பக்கம் நான் எழுதுனதே இல்லை. எழுதிட்டு படப்படான்னு இருந்தேன். ஏன்னா அதுல ஜெயிச்சாதான் டிகிரி கிடைக்கும், இல்லன்னா சிக்கல் வந்துடும். பயந்துகிட்டே இருந்தேன், ஐயோ நம்ம மாத்தி எழுதிவிட்டோமேன்னு. சத்தியமா சொல்றேன், அந்த செமஸ்டர்ல அந்த பேப்பருக்கு தான் அதிக மார்க். திருத்தினவரும் உங்களை மாதிரி எப்படி ஒருவேளை இருட்டுல திருத்தி இருப்பாரா இருக்கும். என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. இந்த மகிழ்ச்சிகளை நினைக்கும் போது, அதாவது ஒண்ணு தெரியுமா, சின்ன சின்ன சந்தோஷங்கள் நினைவுகள் கூட பெரிய பெரிய மகிழ்ச்சியை தரும். வாழ்நாள் எல்லாம் நம் பின்னால் தொடர்ந்து வரும். ஒரு செய்தியோட நிறைவு பண்றேன். மதுரையில நம்ம பேசுறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பத்மஸ்ரீ விருது வாங்கியவர் மரியாதைக்குரிய மனோகர் தேவதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஓவியர். அவர் எத்தனை பேருக்கு அவரை பற்றி தெரியும்னு தெரியலங்க. அவர் 50கள் 60களில் மதுரை எப்படி இருந்து சின்ன பிள்ளையா அவர் இந்த தெருவுக்கள்ல நண்பர்களோட ஓடியாடி விளையாடி இருக்கார். திருப்பரங்குன்ற மலை, அழகர் கோயில், சித்திர வீதி, இந்த காட்சி சின்ன வயசுல அவர் மனசுல பதிஞ்சது. ஓடியாடி விளையாடினது என்னாச்சு தெரியுமா, வயது ஆக 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 அவர் கண் பார்வை போயிட்டே இருந்தது. கண் பார்வை போயிட்டே இருந்தது. ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் அவர் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். கண் பார்வை போயிட்டே இருந்தது. ஆனா என்ன பண்ணார், என் மதுரையை பற்றிய என் மனதில் இருக்கிற எழுத்தில் பதிய வைக்கணும்னு சொல்லி ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கார், எனது மதுரை நினைவுகள்னு. கண் பார்வை, வலது கண் பார்வை முழுமையா போயிடுச்சு. இடது கண்ல கொஞ்சம் பார்வை இருக்கு. ஒரு பவர் கிளாஸ் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து மனதில் தேக்கி வைத்த அந்த நினைவுகளை ஓவியங்களாகவும் எழுத்தாகவும் படித்திருக்கிறார். அற்புதமான நூல். அந்த சித்திரங்கள் பாத்தீங்கன்னா அம்பட்டு நல்லா இருக்குங்க. இப்ப பாருங்க, மொத்தத்தில் கண் பார்வை போயிடுச்சு, புறக்கண் போயிடுச்சுங்க. அகத்தில் இருந்த நினைவுகளின் வழியில் இன்றும் மதுரை அவர் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், ஞாபகங்கள் மழையாகும், ஞாபகங்கள் குடையாகும். நீரின் ஆழத்துக்குள்ள இருக்கிற கூழாங்கல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா குளிர்ச்சியா இருக்கும். அது மாதிரி மனதின் ஆழத்தில் இருக்கிற நினைவுகள் எப்போதும் குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியையும் தரும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேவதாஸ் இருக்காரு, அவர் இப்ப இல்ல. அவர் அமெரிக்கன் கல்லூரியுடைய மாணாக்கர், மிகச்சிறந்த ஓவியர், மிகச்சிறந்த ஓவியர். கோட்டு ஓவியம் தான், இன்ஜினியரிங் ஓவியம். அது வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிடும், நிறைய பேர் அது பாராட்டக்கூடிய நூல். அது மதுரையை பற்றி அத்தனை சிறப்பாக எழுதியிருக்கிறார். அந்த நினைவுகளை இவர் ஞாபகம் வச்சுக்கிட்டார். அதோட கூட எல்லாம் இந்த சினிமா போன காட்சி தான் வச்சிருக்கு. அதாவது இவர் அன்பேவா போனாரு, அவர் தளபதிக்கு போயிருக்காரு. ஆனா அவர் கொஞ்சம் கூட சாமி சக்கில் இருந்திருக்காரு. எல்லாம் அதை நினைவு பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி. இதெல்லாம் நினைக்க நினைக்க, கடந்த காலத்தை நினைக்க நினைக்க நிகழ்கால துன்பத்துக்குள்ள ஒரு மன ஆறுதல். இப்ப இருக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு வெறுப்பு வந்துருது, ஏதோ ஒரு தகராறுல. ஆனா கடந்த காலத்தை நினைக்கும் போது அது ஏதோ ஒரு ஓயாசிஸ் மாதிரி எங்களை போய் உட்கார்ந்து, ஆகா நல்லா இருக்கையா, இது நேற்று இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்கிற நினைப்புல இவர் என்ன போட்டார, அன்பநாதன் என்ன போட்டார வழி, அந்த வழியில அப்படியே அடிக்கிட்டே போகுது கதை. இப்ப இந்த கதை எப்படி போகுதுன்னு தெரியல. வாங்க கவிதா, வாங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற மதுரை மண்ணின் மைந்தர்களே, அப்பாசி அமைப்பை சார்ந்த அன்பு சகோதரர்களே,
அரசு அதிகாரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து ஒரு ஜாங்கு ஜக்கு 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 வந்தார். எல்லாரும் உட்கார்ந்து வீட்டுல இந்தியா ஜெயிக்கணும்னு கிரிக்கெட் பாத்துக்கிட்டு இருந்தா இவர் நடு வீட்டுல உட்கார்ந்து கோழி குண்டு விளையாடிட்டு இருந்திருக்கிறார். உடஞ்சு போன பம்பரத்தை எல்லாம் சேர்த்து வச்சு, நான் ஒரு காலத்தில் பம்பரம் எவ்வளவு நன்றாக ஆடினேன் தெரியுமா அப்படின்னு ஆடி காமிச்சிட்டு இருக்கிறார். அவர் இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருக்கிறார், அதுவும் ஆங்கில ஆசிரியர். நாளைக்கு அவர் பள்ளிக்கூடம் போவார். அந்த பிள்ளைகளுக்கு அதற்கு அடுத்த நாளைக்கு உரிய சிலபஸ தயார் பண்ணிட்டு போவாரா, இல்லை கடந்த கால நினைவுகள் தான் ரொம்ப அழகானது, அதனால் ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத் ஹா 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 அப்படின்னு 12க்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரா? கடந்த கால நினைவு அப்படிங்கிறது ஒரு செகண்ட் நின்னுட்டு வந்துடணுங்க. அதுலயே உட்கார்ந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம அந்த சேற்றுக்குள்ளே மூழ்கி நம்மையே இழந்து விடுவோம். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, நேற்று நினைவில் இருக்கிற தண்ணீர் ஒருபோதும் உங்கள் தாகத்தை தணிக்காது, நாளை பெய்கிற மழைதான் உங்கள் தாகத்தை தீர்க்கும். சார், நீங்க ஊருக்குள்ள இருக்கிற 198 குடிகாரர்களிடம் போய் கேளுங்கள், ஏன் சார் குடிக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்ற ஒரே கதை ஒன்னே ஒண்ணுதான், அவளை மறக்கத்தான். அவளை மறக்கத்தான். அன்பேவா அன்பேவா அன்பேவான்னு கூப்பிட்டா மேடம், அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. எப்போ? 40 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அன்பேவா இன்னைக்கு கிழவியா இருக்கும். இன்னும் இவர் உட்கார்ந்து ஜானு நீ விட்டுட்டு போன இடத்துலயே நான் நிக்கிறேன் அப்படின்னா 96லயே நீங்க நின்ற வேண்டியதான். இன்னும் 2023க்கு என்னைக்கு வர போறீங்க சார்? நேற்று என்கின்ற வட்டத்திற்குள் சிக்கிக் கொண்டீர்கள் என்றால் வெளிவரவே முடியாது. நாளை என்கின்ற திட்டத்திற்குள் நுழையும் போதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும். பேசுறாரு. இதுல எங்க அணியில இருக்கிற எங்க சமிதாவை வேற அவங்களுக்கு சாட்சியா எடுத்துக்கிறார். சமிதா ஒரு பட்டிமன்றத்துல பேசினாங்க, அவங்க கல்லூரிக்கு போனப்ப நானும் போயிருந்தேன். சமிதாவோட சேர்ந்து 6 பேர் அந்த பட்டிமன்றத்துல பேசினாங்க இல்லையா? பேச்சாளர்கள் நாங்க 2 பேர், 8 பேர் பேசணும். அந்த 6 பேச்சாளர்களில் சமிதா மட்டும்தான் இன்னைக்கு தேர்வாகி இங்க வந்திருக்கிறார் என்றால், முந்தின நாள் சமிதா என்ன நினைச்சிருப்பாங்க? நாளைக்கு முதல்ல ஐயா தலைமையில பேச போகிறோம், இது என் வாழ்க்கையின் கனவு, இவ்வளவு பெரிய மனிதரோடு நான் பேசும்போது நல்லா பேசணும், முந்தின நாள் முழுக்க உழைத்திருந்து அந்த கனவு ஜெயிச்சதுனாலதான் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து அவங்க உட்காந்துட்டு அம்மா மடியிலே உட்காந்து நாம் எவ்வளவு அழகாக பழைய சோறும் ஊறுகாயும் சாப்பிட்டோம்னு உட்காந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மறுநாள் அந்த பேச்சுல ஜெயிச்சிருக்க முடியுமாங்க? நாளை என்கின்ற சிந்தனை தாங்க வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கும் என்பதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இன்னும் தளபதியிலே நிக்கிறாரு சார். அதுக்கப்புறம் எத்தனை படம் தலைவர் நடிச்சிட்டாரு? ஜெயிலர் வரைக்கும் வந்து இப்ப அடுத்த படம் தூத்துக்குடியில வந்து ஷூட்டிங் போய்கிட்டு இருக்காரு. அவர் ரசிகர் உங்களுக்கு வந்து மேடையில வேட்டி போட்டு ரஜினி ரசிகர் மன்றத்துல இருந்து ஒருத்தர் வந்து ஐயா அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நாங்க அவரை பார்த்து அப்டேட் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவர் இன்னும் உட்காந்து அந்த ஜாங்கு ஜக்கு 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 இருக்கிறது. அவர் உட்காந்து இந்தாங்க டிஷ்யூ பேப்பர் எடுங்க, மூஞ்ச தொடச்சிட்டு போங்க அப்படின்றவர். எவ்வளவு வேகமாக உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 70 வயசுலயும் அவருடைய அழகும் ஸ்டைலும் மாறாமல் இருக்கிறது என்றால் எதிர்காலத்தை நோக்கி அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். உங்களை மாதிரி கெட்ட வயசார் இந்த காளி அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா வாழ்க்கையில முன்னாடி போக முடியாது. இதுல நம்ம டாக்டர் சார் சொல்றாங்க, அன்பேமா எவ்வளவு நல்லா இருந்தது. பழைய படமே அவர் சொன்னது பூரா பாத்தீங்களா? 5 பைசா, 3 பைசா, 7 பைசா, 10 பைசா. அன்னைக்கு எங்களுக்கு அவ்வளவுதான் கிடைச்சிச்சு. ஐயா, எங்களுக்கு 2000 ரூபாயே செல்லாம கிடக்கு. நீங்க நாங்க பார்க்கவே 1000 ரூபாய் செஞ்சிருந்தீங்களா? நம்மளை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. அடுத்து என்ன செல்லுமோ செல்லாதோன்னு உட்கார்ந்து நாங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க செல்லாம போன காலத்தையே இன்னும் சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள்னா அது எப்படிங்க ஒரு சந்தோஷத்தை தரும்? ஐயா அவங்க மருத்துவத்துறையில இருக்கிறதா நீங்க சொன்னீங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு மருத்துவர் என்னங்க செய்வாரு? புது புது நோய்களா உருவாக்கிட்டு இருக்குது. இந்த நோயை தீர்ப்பதற்கு, இந்த நோயிலிருந்து நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு என்ன பண்ணணும்னு புதிய புதிய பாடங்களை, புதிய புதிய சிகிச்சை முறைகளை அவர் தயார் பண்ணுவாரா? இல்லன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த அம்மை கட்டுக்கு உட்கார்ந்து மருந்து பார்த்துட்டு இருப்பாரா? கேட்கணும் இல்லங்க. எவ்வளவு வாழ்க்கை வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் பழைய காலத்தையே பேசிக்கிட்டு பிள்ளைகள் பிறந்த நாளுக்கு ஒரு படம் கொடுத்திருக்காங்க, மகிழ்ச்சி. ஆனா இவர் மனசுல என்ன இருக்கும்? என் பிள்ளைங்களே இந்த அளவுக்கு எனக்கு ஒரு அழகான ஒரு பரிசு கொடுத்திருக்கிறாங்க, நாளை என் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வரும்போது இதை விட சிறந்த பரிசை நான் கொடுத்து எங்க அப்பா கொடுத்த பரிசுன்னு அவங்கள சொல்ல வைப்பேன். அப்படிதானங்க நினைப்போம். அதுதானங்க ஒரு நல்ல தகப்பனுக்கு
அழகாக இருக்க முடியும்? ஐயா, நம்ம பைக்ல போறோம் இல்லையா, பைக்ல போகும்போது ஆரம்ப காலத்துல அதுல அந்த ரிவர்ஸ் மிரர் இருக்காது. ஏன் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா பைக்ல ஓட்டுறவங்க பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்திருக்காங்க, யாராவது வர்றாங்களா, இல்ல நம்ம விழுந்துருவோமா, ரைட் சைடு திரும்பணுமான்னு பின்னாடி திரும்பி பார்த்திருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும் போதெல்லாம் விபத்து ஏற்படுகிறது என்றுதான் முன்னால் பார்த்து கொண்டே நீங்கள் பின்னால் பாருங்கள், முன்னால் நகர்ந்து கொண்டே இருங்கள் என்பதற்காகத்தான் பைக்ல அந்த ரிவ்யூ மிரர் வச்சிருக்காங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னால் நகர்ந்து கொண்டே தான் நீங்க பழைய நினைவுகளை பார்க்கணும். பின்னால திரும்பி போய் பழைய நினைவுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா வாகன பயணமும் விபத்தில் முடியும், வாழ்க்கை பயணமும் விபத்தில் முடியும் என்பதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நினைக்கவே கூடாது. நினைக்க கூடாதுன்னு சொல்லலையே, அங்கேயே நின்றாதீங்க. அதுதான் மகிழ்ச்சின்னு முடிவு பண்ணிடாதீங்க. ராஜ்குமார் சார் சொன்னாரே, யாரோ ஒருத்தங்களை அன்னைக்கு நேசிச்சிருப்போம் இல்லையா, அதை நினைத்து பார்ப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சியாங்க, அது சந்தோஷமா? யாரையோ ஒருத்தங்க உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கிறோம், அவங்க கிட்ட நம்ம அன்பை சொல்லி இருக்கிறோம், அவங்களும் நம்ம கிட்ட அன்பா இருந்திருக்கிறாங்க. ஆனால் காலம் ஓடுகிற ஓட்டத்தில் அந்த ரெண்டு இதயங்களையும் காலம் பிரித்து விடுகிறது. இப்ப நீங்க நினைச்சு பார்த்தா மனசு வலிக்குமா, சந்தோஷமா இருக்குமா? எல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஆமா, அப்படி ஒண்ணு இருந்துச்சுல, அது அன்னைக்கு மலர் தான். ஆனா இன்னைக்கு நினைச்சு போகும்போது அந்த வாடிய நினைவுகள் மனசை உறுத்துதா இல்லையா? முத ஒரு பூவை பார்த்து புக்ல வைப்போம், அன்னைக்கு அது அழகா தான் இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த புத்தகத்தை பிரித்து பார்க்கும் போது அந்த மலர் கூட வாடி விடும். மலரும் நினைவுகள் கூட வாடி போன பிறகு பயன்படாது என்பதை தயவு செய்து எதிர்க்கட்சி சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இந்தியாவின் தங்க மங்கைன்னு நம்ம PT உஷா அவர்களை சொல்லுவோம். அவங்க 1984 ஆகஸ்ட் 8ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடைபெற்ற 400 மீட்டர் தடகள ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்துல கலந்துக்கிட்டாங்க. நல்லா ஃபாஸ்டா தான் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த எல்லை கோட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. பின்னாடி யாராவது வர்றாங்களான்னு திரும்பி பார்த்தாங்க. 1 செகண்டுக்கும் ரொம்ப குறைவு, 0.01. ஒரு வினாடியில் 100ல் 1 பங்கு தான் அவங்க திரும்பி பார்த்தாங்க. அந்த இடைவெளியில ரோமானிய நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியானா என்கின்ற ஒரு வீராங்கனை அவர்களை முந்தி போய் அந்த பதக்கத்தை தட்டி சென்று விட்டார். இன்னைக்கு வரைக்கும் அது PT உஷா அவர்களுடைய மனதில் மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கிறது. எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் கடந்த காலத்தை சற்று திரும்பி பார்த்தாலும் தடிக்கு விழுந்து விடுவீர்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஐயா, அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். ஐயா, கிரேக்க ஞானி அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இவங்க சொன்னாங்கல்ல. கிரேக்க ஞானி சாக்ரடிஸ் என்னங்க சொன்னார்? இந்த உலகத்தின் எல்லா இளைஞர்களையும் கூட்டு சொன்னார், ஏதென்ஸ் நாட்டு எழில் மிக்க இளைஞர்களே, ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் விளை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாளுடன் தினவெடுத்த தோள்களால் எதையுமே மாற்றி அமைக்க முடியாது. தீரர்களே, சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சாக்ரடிஸ் சொன்னார். சிந்தனைங்கிறது என்னதுங்க? சிந்தனை என்பது எதிர்காலம் குறித்த கனவுதானே ஒழிய கடந்த காலத்தை உட்கார்ந்து திண்ணையிலே கதை பேசுவது அல்ல. அதைத்தான் கிரேக்க ஞானி கற்றுக் கொடுத்தார். ஐயா, ஒரு ஜென் கதை, ஒரு வரி கதையா. ஒரு குரு தன்னுடைய சீடர்கள்ட்ட கேட்கிறார், மலை உச்சியை அடைவதற்கு எங்கே இருந்து தொடங்க வேண்டும்? ஒரு மலை உச்சியை அடையணுங்க, எங்க இருந்து தொடங்கணும்? இப்ப நீங்களும் நான் என்ன சொல்வோம்? அடிவாரத்துல இருந்து தொடங்கணும். ஆனால் அந்த குரு சொல்லுகிறார், மலை உச்சியை அடைய வேண்டும் என்றால் மலை உச்சியிலிருந்து தொடங்க வேண்டும். அதை எப்படி தொடங்க முடியும்? அவர் சொல்லுகிறார், மலை உச்சியை தொட வேண்டும் என்று நீ முடிவு செய்த பிறகு உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய கனவு மலை உச்சிக்கு சென்றுவிட வேண்டும். அதற்கு பின்னால் உன் உடல் அதை தொடர வேண்டும். அதுதாங்க வெற்றி. ஆல்பர்ட் ஹிச்சாக்னு ஒரு வெளிநாட்டு இயக்குனர் இருக்கிறார். சைக்கோ, தி பேட்ஸ் அப்படிங்கிற சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் எடுத்தவர். அவர் மகக்கிட்ட ஒரு நாள் ஒரு பேட்டி எடுத்தாங்க. ஒரு 50 படத்துக்கு மேல உங்க அப்பா எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட எல்லாமே வெற்றி படங்கள். எப்படி இப்படி தத்ரூபமா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அவரால் எடுக்க முடிஞ்சது? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஒவ்வொரு படமும் எங்க அப்பாவால் 2வது முறை எடுக்கப்பட்டது. என்னமா சொல்ற? ஆமா சார், முதல் தடவையே எங்க அப்பா முழு படத்தையும் தன் மனதுக்குள் முழுமையாக நடித்து முடித்து விடுவார். 2வது தான் அவர் ஷூட்டிங் போய் எடுப்பார். அப்ப இந்த படம் எப்படி வர வேண்டும் என்பதை ஒரு கலைஞன், ஒரு இயக்குனர், ஒரு கவிஞன் தன் மனசுக்குள்ள முழுமையா எழுதி முடிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறான். அதனாலதான் அது வெற்றி என்கின்ற திரைப்படமாக நம் முன்னால் நிற்கிறது. ஐயா, இன்னைக்கு எடிசன் அவர்களுடைய நினைவு தினம். தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த உலகமே இரவு என்பது இருட்டாக தான் இருக்க வேண்டும் என்று இயற்கையே நிர்ணயித்தது.
இறைவனே நிர்ணயித்தது. ஆனால் ஒருவன் மட்டும் விழித்துக் கொண்டு நாளையை பற்றி கனவு கண்டான். இந்த இரவு என்பதை இருட்டாக இருக்க நான் விடமாட்டேன், அதை வெளிச்சமாக மாற்றியே தீருவேன் என்று கனவு கண்டான். அந்த கனவுதான் இந்த இருட்டிலும் நாம் எவ்வளவு வெளிச்சமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மகாகவி பாரதியை பத்தி நீங்க சொல்லலாம் ஐயா. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு அவன் அடிமை இந்தியாவில் இறந்து போனான். அவன் அடிமை இந்தியாவில் இறந்து போனாலும் அவன் கண்ட கனவு நிஜமானதால் தான் இன்றைக்கு நாம் சுதந்திர இந்தியாவில் நின்று பாரதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நேற்று என்பது முடிந்து போனது, நாளை என்பது விடிய காத்திருப்பது என்று சொல்லி நாளை என்கின்ற கனவுதான் நமக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வரும் தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். என்ன போடு போட்டுக்காரு பாத்தீங்களா? இப்படி சொல்லணும். எங்க இருந்து தொடங்கணுமா? மலை ஏறணும்னா அது உச்சியில இருந்து தொடங்கணுமா? ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா ஏற்கனவே ஒரு படம் எடுத்துனேன், ஆல்பர்ட் ஹிச்காக் 2 தடவை எடுத்திருக்காரு. எங்கெங்க செய்தி போகுது பாருங்க. இப்படிலாம் இருந்தா தாயே முன்னேற முடியும். சும்மா ஒரு நேர்த்தையை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா கதை கந்தலாகி போயிடும், நடக்காது, ஜாங்கி சக்கரா இருக்கும் மாதிரி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. உண்மையா அப்படித்தானா? 4 பேர் பேசிட்டாங்க. நமக்கு ஒரு யோசனை வருதுல்ல, என்ன அது இந்த பட்டிமன்றத்தை உட்கார்ந்தாலே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்முடைய மனசை திகைக்க வச்சிருவாங்க. இதுவா அதுவா, அதுக்கு பேசாம வீட்டு இருந்திருக்கலாம் பொழுது எந்த பாடுபடுத்தாங்க. இது சொல்லும் போது இது சரியா தான் இருக்கு, அவங்க பேசும்போது அதுவும் சரியா தான் இருக்கு. எதுதான் நடுவில் ஒரு ஆள்காரு அவர் சொல்லிதான் போதாரு, நம்ம தலைகளுக்கு இப்படி வந்து உட்கார்ந்துக்கிட்டோம் அப்படி நினைக்கிறோம்ல. அது மாதிரி நம்மளை குழப்பிட்டாங்க. சரி, இன்னும் ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ராஜா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வாங்க ராஜா. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களே, பப்பாசியை சார்ந்த முருகன் அவர்களே, பெருந்திரளாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய மதுரை மாநகர் பொதுமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடகம் சார்ந்த அன்பர்களே, அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த மாதிரி ஒரு அருமையான அவையில எனக்கு முன்னால் பேசிய திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் முந்தி பேசிய 2 பேருக்கும் பதில் சொன்னாங்க. அது அவங்க பேசினதை நினைவுல வச்சு சொன்னாங்களா, இல்ல அதையெல்லாம் மறந்துட்டு சொன்னாங்க? படிச்சதெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. என்ன ஒரு மேடை லாபகமா அவங்க பேசுறாங்க. இவர் கிரிக்கெட் நடக்கும் போது குண்டு விளையாடுறாரு. அவர் என்ன சொன்னாரு, என்னதான் கிரிக்கெட் பார்த்தாலும் சின்ன பிள்ளைல குண்டு விளையாடுறது ஞாபகம் இருக்கு, சந்தோஷம். கிரிக்கெட்டை பத்தி ஏன் சொல்றோம்னா, நாளைய கனவோடுதான் ஆஸ்திரேலியாக்காரன் போனான், ஆப்கானிஸ்தான் தோத்துட்டான். சவுத் ஆப்பிரிக்கா பயங்கரமான ஆளு நெதர்லாந்து தோத்துட்டான். அம்மா ஜென்கதை, நீங்கள் மலை உச்சிக்கு போக வேண்டும் என்றால் உச்சியில இருந்து ஆரம்பிக்க வேண்டும். விமானத்துல பறக்கணும்னா முதலே விமானத்துல பறந்துகிட்டே இருக்கணுமா? படியேறித்தானே போகணும். விமானத்துல என்ன பறக்க வேண்டும் என்றால் பறந்து கொண்டே இருக்க வேண்டும், படி ஏறி போகணும். எல்லாத்துக்கும் ஸ்டெப் இருக்கு. உலகத்துல ஐசிசி வேர்ல்டு கப்ல உலகமே பதறி கிடக்கு. நாளைக்கு இவன் தான் ஜெயிப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? நாளைக்கு மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கம்மா, 3 பேர். இல்ல ஐசிசி வேர்ல்டு கப்ப இந்த வருஷம் யாரு வாங்குறா சொல்லுங்க. நாங்க இனிமே உங்களோட சேர்த்து உங்க அணியிலே பேசிடுறோம். உடனே அந்த துணை முதல்வர் வேகமா எழுதுறாங்க. எங்க எல்லாரும்
எல்லாருக்கும் இல்லாத நாளைய கனவு அந்த அம்மாவுக்கு இருக்கு. ஏன்னா நாளை கழிச்சு வேற இங்க பேச போறாங்க. வந்துருங்க ஐயா, மறக்காம வந்துருங்க, நாளைய கனவோடு வாங்க. ஏன்னா எனக்கு அப்புறம் பேசுற ரேவதி அம்மா திரும்ப வர்றாங்க. திரும்ப நீங்களேவான்றாதீங்க. வாழ்க்கை என்பது அடுத்த நிலை, அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில் இருக்கிறது. ஹமாஸ் படைகள் இஸ்ரேல் பாலஸ்டைன் நடக்கிறதை டிவியில பாக்குறீங்க. குழந்தைகள் அத்தனை பேர் எதிர்காலம் பாதிக்கப்பட்டு குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்கிறார்கள். என்ன கனவு அவன் மனசுல இருக்கும் சொல்லுங்கம்மா? ஜென் கதை. புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏதாவது ஒன்னா பிடி உஷா ஓடும் போது திரும்பி பார்த்தாங்களாம். இந்த மாதிரி பக்கத்துல இருந்து பார்த்தாங்க. எழுதியிருக்காதான் சொல்றாங்க. எழுதட்டும், சரி. பின்னாடி திரும்பி பார்க்காம வாழ்க்கையை நடத்தவே முடியாது. போன வாரம் வீர முத்துவேல் சார நாங்க பார்த்தோம். சந்திரயான் 3 சந்திரன்ல போய் இறங்குனதுக்கு அவர் தான் காரணம். அவர் நேர்மையா அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஐயா, இது இவ்வளவு அழகா செஞ்சிட்டீங்கன்னா, அவர் சொன்னாரு சந்திரயான் 2 ஃபெயிலியர் ஆகும் போது அதுல என்னென்ன தப்பு பண்ணோம்னு கண்டுபிடிச்சோம். அதனாலதான் சந்திரயான் 3 சரியாக இருந்ததுன்னு அவர் சொன்னார். சந்திரயான் 2 கீழே விழுந்துருச்சு, அப்படியே விட்டுல. அதனுடைய தவறுகளை கண்டுபிடித்து அதிலிருந்து பாடம் கற்கணும். நேற்றைய நினைவுகள் என்ன என்றால், பழைய தவறுகளில் இருந்து பாடம் கற்க சொல்லித் தருவதுதான் நேற்றைய நினைவு. நேற்றைய நினைவு இல்லைன்னா அந்த மண்ணிலே நன்றி உணர்ச்சியே இருக்காது. ஒருத்தனுக்கு நன்றி இருக்காது. எங்க அப்பா சோறு போட்டதை மறந்துட்டோம்னா நன்றி எப்படி இருக்கும்? அப்பா விட்டுட்டு வந்துருவான். பேசுறாரு. நாளை பெய்கிற மழையை விட நேற்று பெய்த மழை எப்படி முக்கியம்? நேற்று பெஞ்ச மழைதாமா குளத்துல இருக்கும். நாளைக்கு பெய்யற மழை வரும்னு சொல்லும், ஆனா வராது. என்னன்னா 6 பேர் பேசினாங்களா ஒரு பட்டிமன்றத்துல. அதுல இந்த ஷமிதா ராத்திரி எல்லாம் தூங்காமலே உட்கார்ந்துருந்து, நாளைக்கு ஐயா பட்டிமன்றம் பேச போறேன், ஐயா பட்டிமன்றம் பேச போறேன் கனவெல்லாம் கண்டு. அப்படியெல்லாம் வந்தா மேடைக்கு வந்தா பேச முடியுமா? ஒழுங்கா தூங்கி ஓய்வு எடுத்து வந்தா தான் பேச முடியும். அப்படியெல்லாம் பேசினதுனாலதானே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு கவிதா ஜவஹர் சொன்னார். ஆனா 6 பேர் பேசினதுல ஷமிதா பேசினத ஐயா ஞாபகம் வச்சிருந்ததுனாலதான் நினைவா இப்ப கூட்டாரு. அந்த மேடையோட அவரும் மறந்து படத்தை மறக்க கூடாது, ரியர் வியூ மிரரே இருக்கக்கூடாது, அதை மட்டும் கலட்டினீங்கன்னு வைங்க, சும்மாவே உலகத்துல ஆக்சிடென்ட் நடக்குது. ரியர் வியூ மிரரே இருக்கக்கூடாது. ஏமா பைக்ல 2 பக்கமும் வச்சிருக்கான்? இருக்கக்கூடாதா? வைக்கணும், வைங்க. ரியர் வியூ மிரர் வைக்கிறது எதுக்குன்னா பின்னாடி பாக்குறதுக்கு. சரியா? பின்னாடி பார்க்காம முன்னாடி போக கூடாதுன்றது அதுக்கு அர்த்தம். இவங்க என்ன சொல்றாங்க? பின்னாடி பாருங்க, முன்னாடி போயிட்டே இருங்க. இது இல்ல விஷயம். பிற்காலத்தை, நடந்ததை, கடந்ததை நினைவில் வைக்காத யாரும் முன்னேற்றத்திலே சிக்கலாகும். அதான் எங்க அடியில சொல்றோம். அதுல ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, நாங்களே 2000 ரூபாய் செல்லலைன்னு கஷ்டப்படுறோம், அடுத்து என்ன செல்லாம போகுமோன்னு அவதியில இருக்கோம் சொன்னாங்களா இல்லையா? அப்படின்னா எந்த நோட்டு செல்லும் செல்லாதுன்னே உங்களால சொல்ல முடியல. இன்னைக்கு பாத்தீங்களா, ஒரு பார்ட்டி 1,48,000 ரூபாய ஒரு ஊர்ல வச்சு ஒரு பேங்க் வாசல்ல உட்கார்ந்து இருக்கு. நீங்க பாத்தீங்களா இல்லையா டிவியில? இந்த பார்ட்டிட்டு சொல்லி இருக்கிறாங்க 1,48,000 ரூபாய் முழுக்க 2000 ரூபாய் நோட்டு ஒரு பேங்க் வாசல்ல போய் நிக்குது. அவங்க சொல்றாங்க இது செல்லாதுன்னு. இந்த பார்ட்டிக்கு அது தெரியல. எது எப்ப செல்லாம போகுமே தெரியாத ஒரு காலத்துல சொல்றாங்க. இன்னொன்னுங்க, ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் எப்படி அடுத்து வரக்கூடிய வைரஸுக்காக கண்டுபிடித்தார்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க கவிதா ஜவஹர். உங்க எல்லாருக்கும் தெரியும் கோவிட் வந்ததில்ல. கோவிட் வரும்போது அதற்கான வேக்சினேஷன் கண்டுபிடிக்க ஆராய்ச்சியாளர்களுக்கு எது உதவுச்சு தெரியுமா? 1918 உலகத்துக்கு வந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ, அதை பத்தி கண்டுபிடிச்சு அதுல என்னென்ன இருந்ததுன்றதுலதான் இதுக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. சார், நேற்றைய நினைவுகள் தப்பா இருந்தா கூட இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். வேற ஒண்ணும் வேண்டாம். கோவிட் காலம் 1.5 வருஷம். மதுரையில இருந்து திண்டுக்கல் போறதுக்கு இ பாஸ் வாங்கினமா இல்லையா? எதுவுமே வேண்டாம்.
இ பாஸ் வாங்கினமா இல்லையா? இப்ப அவங்க ராஜபாளையத்துல இருந்து வராங்க, வந்தா 3 இடத்துல செக் பண்ணுவான். இ பாஸ் வச்சிருக்கியா, இ பாஸ் வச்சிருக்கியா? நம்ம மொபைல்ல இ பாஸ் வாங்கினமா இல்லையா? கலெக்டர் ஆபீஸ்க்கு எவ்வளவு பேர் கெஞ்சி கூத்தாடணும், ஆர்டிஓ தெரியுமா, டிஆர் தெரியுமா, கெஞ்சணுமா இல்லையா? இன்னைக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு? திண்டுக்கல் போகும்போது தானே இ பாஸ் வாங்கிருக்கேன். சார், ஒரு காலத்தில் பட்ட கஷ்டம் திரும்பி பார்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். நேற்றைய நினைவுகளை திரும்பி பார்க்காதீங்கன்னா போட்டோ எதுக்கு, வீடியோ எதுக்கு, இத்தனை கேமரா வச்சு எதுக்கு எடுக்கிறாங்க? அதனாலதான கவிதா மூர்க்கமா பேசுறாங்க. கவிதா மட்டுமா பேசிச்சு? பழைய நினைவுகள், காதல் நினைவுகள் உங்களுக்கு சந்தோஷம் தருமா? அது தோல்வி அடைந்தால் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. நான் உண்மையிலேயே காதலிச்சவங்களுக்கு தான் தெரியும், அது கல்யாணம் ஆனா பாதி சந்தோஷம், காதல்லையே காணாமல் போனா வாழ்நாள் முழுக்க சந்தோஷம் வருது. காதல்ன்றது முழுசா நிறைவேறலைன்னா அவன் அந்த காதலிய அந்த லெவல்லயே பாத்துக்கிட்டு இருப்பான். கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சு, 6 மாசம் கழிச்சு இவரையா காதலிச்சோம், இதெல்லாம் தெரியாம பேசி. ஹிட்ச்காக் 2 முறை படம் எடுத்தார் பாருங்க. ஒரு படைப்பாளி மனதுக்குள் நினைப்பது எல்லாம் எதிர்கால கனவு அல்ல, அது அவனுடைய கற்பனை ஆற்றல். நான் என்ன பத்தி என்ன யோசிக்கிறேன்றதான் இன்றைய தலைப்பு. கம்பர் எழுதினார், அவர் எதிர்காலத்தை பத்தி. இப்படி எல்லாம் நம்ம பேசப்படாது. ஹிட்ச்காக்கு, பாலச்சந்தர் இதெல்லாம் எடுத்தது அவங்க படைப்பு ஆற்றல், அதை கொண்டாந்து இந்த தலைப்புல கொண்டு வரக்கூடாது. அதே பாலச்சந்தர் ஒரு பாட்டு உங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கும், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துக்குள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவரது கவனம். கற்பனை சந்தோஷம், அவங்க சொல்றதான் கற்பனை சந்தோஷம். அவங்க கவிதா ஒண்ணு சொன்னாங்க, இந்த பி.டி. உஷா, அது இல்ல, சிந்தனை என்றால் எதிர்காலத்தை பத்தி யோசிப்பது. நாங்க ஐயாவுக்கு தெரியும், சிந்தனை என்ற சொல்லுக்கு கவலை என்ற பொருளும் இருக்கிறது. பழச நினைச்சு கவலைப்படுறதுக்கும் சிந்தனைக்கு தான் பேரு, பழச நினைச்சு சந்தோஷப்படுறதும் சிந்தனையில அடங்கும். தயவு செய்து நினைச்சுக்கங்க. இந்த ராஜ்குமார் பாவம், இவர் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சிலபஸ பாப்பாரா இல்ல அது என்னது அம்மாவுடைய பழைய ரைம்ஸ் பாப்பாரான்னு கேட்டாங்க. நல்ல வாத்தியார் போன வருஷம் பாடம் நடத்துறது நினைவுல வச்சா சிலபஸ பார்க்காமலே பாடம் நடத்துவார். அவர் நல்ல வாத்தியாரா இருப்பார். அந்த அம்மா சின்ன பொண்ணு, 6 பேரில் ஒருவர். அவங்க கிளாஸ் ரூம்ல தூங்குறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமாங்க ஐயா? நாங்க தூங்கிக்கிட்டே தூங்காத மாதிரி முகத்தை வச்சிருப்போம், சொன்னாங்களா இல்லையா? இவங்க படிப்பை முடிச்ச பிறகு கூட நேற்றைய நினைவு சந்தோஷத்தை தருகிறதுன்றதுக்கு அவங்களே சொன்னாங்க. இது சொல்றதுக்கு ஒரு ஆள் ராமநாதபுரத்திலிருந்து பசேரி வரணுமா? உங்க அன்னைக்கு ரொம்ப நல்ல தலைப்பு. இதுல மண்டையில கொட்டு வாங்கின நீங்கள், அடி வாங்கின நீங்கள், அந்த காலத்தை பற்றி நினைத்து என்ன செய்ய போகிறீர்கள் அந்த பொண்ணு கேட்டாங்க. அப்பாட்ட அடி வாங்கின மாதிரி அந்த நேரத்துல வலி எதுவும் இருக்காது, ஆனால் வயதாக அப்பாட்ட வாங்கின அடியை நினைத்து பார்ப்பதை போல சந்தோஷமும் எதுவும் இருக்காது. இவங்க எல்லாரும் சிந்தாமணி தேட்டர் போனா நான் போக மாட்டேன்னா? தியேட்டரே இல்லையா இப்ப அது ராஜ்மகால் ஆயிடுச்சு. ஆனா இப்பயும் போறாங்க, கியூல நிக்காம போறாங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு, ரொம்ப கோபம் வரும் அவருக்கு. அடிச்சாருன்னா கண்ணுமணி தெரியாம அடிப்பார். எப்பயாவது அவருக்கு பெரும்பாலும் மாத கடைசியில தான் அடிப்பார். உங்களுக்கே தெரியும் காரணம். அப்பெல்லாம் வாத்தியாருக்கு 80 ரூபா 90 ரூபா சம்பளம். இதுல 4 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன நடத்துறது குடும்பம்? காசு இல்லைன்னா போட்டு எங்களை வெளுத்து. அப்ப இன்னொன்னு சீரியல் வேற கிடையாது. சாயந்தரம் வீட்டுல யாராவது அழணும்னா எவனையாவது அடிச்சாதான் அழகும். அதனால அவர் அடிப்பாரு, நாங்க ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருப்போம். என்ன அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்ததுன்னா, ஒரு முறை கடுமையா அடிச்சுட்டாருன்னா சம்பளம் வந்த பிறகு மதுரைக்கு கூட்டு வந்துருவார்.
கூட்டு வந்து அம்சவல்லியில பிரியாணி வாங்கி கொடுப்பாரு. அந்த கடை இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்சவல்லியில பிரியாணி வாங்கி கொடுத்து அப்படியே சிந்தாமணிக்கு சினிமாவுக்கு கூட்டு போவார். அதனால நாங்க என்ன நினைப்போம்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு அடிக்கலைன்னா இந்த மனுஷன் அடிக்கிறத மறந்துட்டாரு. இது கனவு இல்லை, எங்க அப்பாவோட இயல்பு. அந்த இயல்பை நாங்க ஆசைப்பட்டது இல்லை, அடி வாங்கும் போது வலிக்கும். அதனால அதுல ஒரு சின்ன நல்ல விஷயம் இருக்குல்ல, நினைவுகள் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் கனவுகள் பிறக்கும். நினைவுகளே அடித்தளம். நினைவுகள் இல்லைன்னா கனவுகளே வராது. ஒரு பொண்ணை பாக்குற வழியில வீட்டுக்கு போன பிறகு இவளோட நான் எதிர்காலத்தில் வாழணும்னு நினைக்கணும்னாலே, கற்பனை பண்ணணும்னாலே, கனவு காணணும்னாலே அவளை பற்றிய உருவம் அவ மனசுல பதிஞ்சிருக்கணும். பாக்குறவள மறந்துட்டு போயிட்டானா கனவு எங்க இருக்கு? கனவுகளே வராது. நினைவுகள் உண்மையானவை, உயிரோட்டமானவை, இது நடந்து உணரப்பட்டவை. நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள் தான். கனதாசன் நினைவலைகள் தொடரலைன்னா கனவலைகளே கிடையாதுமா. அது அந்த 3 தாய்மார்களும் நினைக்கணும். அதுக்கப்புறங்க எதிர்காலத்தை பத்தி என்ன பாராட்டி சொல்ல முடியும்? இப்ப கவிதா ஜவஹர்லாம் மிகச்சிறந்த பேச்சாளர், அடுத்து வர்ற ரேவதி நல்ல பேச்சாளர். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எதிர்காலம்னு சொல்றாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இனி வரும் நாட்கள்ல சாட் ஜிபிடி இது மாதிரி புதுசா சில மெஷின் கண்டுபிடிக்கிறான். ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதுவே நடுவரா இருக்கும். நடுவர் பதவிக்கு ஆவல் தலை போச்சு. இல்ல, நான் வேடிக்கைக்கு சொல்லல, அதுவே 2 அணிக்காகவும் பேசும், அதுவே பேச்சாளர் ஆகும். சார், அமெரிக்கால இருக்கிறவங்க அசைன்மெண்ட் வரணும்னா சாட் ஜிபிடில இது பண்ணா அதுவே அசைன்மெண்ட் பண்ணி கொடுத்துருது. உனக்கு இவ்வளவு மார்க் வரும்னு சொல்லுது. கவிதா ஜவஹர்னு அதுவே பேசும். இவங்க வீட்டுல உட்காந்து கடலை சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படின்னா எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை குறைந்திருக்கு. யுக்ரைனும் ரஷ்யாவும் போடுகிற சண்டை, இந்த பக்கம் ஹமாஸ் படைகளும் இஸ்ரேலும் போடுற சண்டை, உலக தலைவர்கள் விரைந்து போவதை பார்த்தால் இன்னொரு போர் மூழுமோ உலகம் முழுக்க என்ற அச்சம் இருக்கு. நீங்க எதிர்காலத்தை பத்தி என்ன கனவு வச்சுக்க போறீங்க? என்ன கனவு வச்சுக்க போறீங்க? சோகம் அவமானம் இருந்தால் கூட அதை திரும்பி பார்த்தால் கூட சந்தோஷம் இருக்கும். நான் முதல்ல பேச்சாளரா வந்த போது இன்னைக்கு மாதிரி ரொம்ப பேரை சொன்னே யாராவது கை தட்டி இருப்பாங்களா? சொல்லுங்க, கை தட்டி இருப்பாங்களா? நாங்க பட்ட அவமானங்களை இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது மேடையில் சீட்டெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் வாங்கும் போது நான் எவ்வளவு கேவலமா இருந்தேன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வரும்ல. அப்படி இருந்த நான் இப்படி இருக்கிறேன்னு நினைச்சு பாக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கா? மனதில் இருப்பதையெல்லாம் மறந்து போகிறவர்கள் பாக்கியவான்கள் சமிதா பாண்டியன் சொன்னாங்க. வீட்டு அட்ரஸ் மறந்து போச்சுன்னு வைங்க, முடிஞ்ச பிறகு கலெக்டர் ஆபீஸுக்கு தான் போகணும். நினைவுல நல்லது. அதனாலதான் நினைவு நல்லது வேண்டும்னா நல்ல விஷயங்களை நினைவுல வச்சுக்கங்க. சின்ன வயசுல இருந்து உங்களை வளர்த்தவர்களை நினைவுல வைங்க. உங்களுக்கு ஒரு நேரமாவது சோறு போட்டவங்களை நினைவுல வைங்க. நெருக்கடியில 1 ரூபாய் கடன் கொடுத்தவனை கூட நினைவுல வைங்க. சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை நினைவுல வைங்க. நடந்து வந்த பாதையை மறந்து விடாதீர்கள். வரலாற்றை மறக்கிறவர்கள் வரலாற்று பிழைகளை தொடர்ந்து செய்வார்கள். வரலாற்றை மறந்துடக்கூடாது. இதுதான் உண்மைங்க. நம்முடைய மனத்தில நினைவுகள் இருக்கிற வரைக்கும் தான் நம்மை மனிதர்கள் மதிப்பார்கள். வயதாக நினைவு தப்பி போகிறதே அது மகிழ்ச்சியா? வயதானவர்களுக்கு என்ன கனவு இருக்க முடியும்? ஐயாவே அதை சொன்னார். அதனால வாழ்க்கையில் அந்த நேரத்தில் உட்கார்ந்து மனிதன் அசை போடுவது நினைவுகளை மட்டும்தான். உலகத்துல விலங்குகள் எல்லாம் உணவை அசை போடும், மனிதன் நினைவை அசை போடுவான். அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சி. ரொம்ப தனிமையில் அவன் இருக்கும்போது அவனோடு துணை இருப்பது கடந்த கால நல்ல நினைவுகள் தான். அதில் பிழை இருந்தால் கூட அவன் அதற்காக தன்னை மனதை மாற்றிக்கொள்வான். அதுதான் அவனை பக்குவப்படுத்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.
தெளிவு வந்துகிட்டு இருக்கு இல்லைங்க. அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். நெருங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆபத்து ஒண்ணு இருக்கு. நான் வந்து அந்த ஆபத்து வாங்க தேவதையம்மா வாங்க. போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழறிஞர் நடுவர் அவர்களே, மாபெரும் மாநாடாக கூடியிருக்கின்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருவது எதுன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு முன்னால் வந்து பேசிய எங்கள் அன்பு அண்ணன் அவர்கள் பேசும்போதே ஆல்பர்ட் ஹிட்ச்காக் மாதிரி படம் ஓட்டி காட்டியிருக்காரு. அப்படியே பீதியை கிளப்பினார். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வாழ்றதுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டாமா ஐயா? இப்படியா பயங்காட்டுறது? செயற்கை நுண்ணறிவு வந்து சேரும், நீங்க நினைச்சது எதுவும் நடக்காது, இயந்திரன் மயமாகி விடும், அப்படியே ஒரு பயங்காட்டினா இப்படியா ஐயா நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுங்க. எதிர்காலமே இல்லை, எந்த நம்பிக்கையை கனவு காண்பதுன்னு அண்ணன் இப்படி பேசிட்டு போனா நாங்க எப்படி பயப்படுறது? நடுவர் அவர்களே, அடுத்து ஒண்ணு கேட்டாங்க, நாளைக்கு கிரிக்கெட்ல யார் ஜெயிக்க போகிறார்கள் என்று நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். என்ன, எங்க பக்கத்துல அருள்வாக்கு சொல்லப்படும் போர்டா வச்சிருக்கோம். கற்பனை தான். நாளைக்கு ஜெயிப்போங்கிற கனவு இருந்தா தான் விளையாடவே வர முடியும். போன மேட்ச்ல தோத்துட்டோம், அதே நினைவுல இருந்தா இன்னைக்கு வந்து விளையாட முடியுமா? அப்போ அந்த கனவு என்பதுதான் நமக்கு நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருகிறதுன்னு நாங்க சொன்னா, ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்னு அப்பா 3 பேரும் அப்படி பேசிட்டு போயிருக்காங்க. அதுல நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல, இந்த சின்ன கவுண்டர், என்ன பம்பரத்தை பத்தி அவர் தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுலயும் தோத்து போனதான் சொன்னாரு. என் பம்பரம் தான் குத்து வாங்குச்சு, என் கோழி வச்சுதான் அடி வாங்கியிருக்கேன், தோத்து போனதெல்லாம் சொல்றது ஒரு மகிழ்ச்சி ஐயா. என்னங்க ஐயா இப்படி வந்துட்டு? அதுல மனோகர் தேவதாஸ் ஐயாவை பத்தி அருமையா சொன்னார். அவர் ஏன் அவ்வளவு கஷ்டத்திலையும் அந்த பழைய மதுரையை பற்றிய படங்களையும் செய்தியையும் ஏன் எழுதி வச்சுட்டு போனாரு? எதிர்கால சந்ததி பழைய மதுரையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வளவு கஷ்டத்திலையும் அதை ஆவணப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார் என்றால், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை என்பதை மறந்து போய்விடக் கூடாது. தளபதியை பத்தி சொன்னார், ரொம்ப அழகா. அவங்க எல்லாம் அப்படி போய் பார்த்தாங்களாம். அழகா எங்க அணி கவிதா நல்லா சொன்னாங்க, சூப்பர் ஸ்டார் எப்படி எதிர்கால கனவை பத்தி ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் தானே சொன்னாரு, ஓ விசில கேட்ட உங்க அப்பா விசில கேட்டவன் உன் மகனும் பேரனும் ஆட்டம் போட வைப்பவன் என்று சொன்னாருன்னா அதுதான் எதிர்கால கனவு. எதிர்காலத்திலையும் நான் அதே மாதிரி இருப்பேன்னு சொன்னாதான் நாம நிகழ்காலத்துல சந்தோஷமா இருக்க முடியும். இல்ல அந்த நினைவோட இருப்பேன்னு சொன்னா எங்க ஓட முடியும்? இவருக்கு என்னவா, அம்மா மடியில படுத்துக்கிட்டு அவங்க பழையது சாப்பிட்டது சுகமா. ஐயா சுகர் 245 போகுது, இந்த நேரத்துல போய் நான் பழையது சாப்பிடுவேன், ஊறுகாய் சாப்பிடுவேங்கிற கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நடுவர் அவர்களே, வயசுல வந்து எங்களுக்கு அந்த பக்கத்துல அவங்க 8 படிக்கிறாங்களா, நான் 5 படிக்கிறானா, நாங்க இளமை அப்படிங்கிறார். இளமை என்பது வயசை பொறுத்ததல்ல, மனசை பொறுத்தது. எதிர்காலத்துல எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம்னா அதுதான் எங்களை இளமையாக வைத்திருக்கிறது என்று நாங்க சொல்ல வரோம். இவர் சின்ன பிள்ளையில அப்படியே கொழு கொழுன்னு அமுல் பேபி மாதிரி அழகா இருப்பாராம். இது வந்து நேற்றைய நினைவு ஐயா. இதுக்கு பேர் கற்பெருமை. கற்பெருமையை பத்தி பேர் சொல்லலாம், அம்மா சொன்னாங்க. அது அம்மா சொன்னது இவர் இங்க வந்து எடுத்து சொல்றாரு. அதெல்லாம் கற்பெருமை. அவங்க அவ்வளவு அழகா இருந்தாங்களாம். ரொம்பதான். நடுவர் அவர்களே, நேற்றைய நினைவு என்பதை விட நாளை விடியும் நம்முடைய நிலைமை மாறும் என்ற நம்பிக்கையும் கனவும் தான் நம்மை ஓட வைத்துக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் நேற்றைய நினைவிலேயே எப்படி நிற்க முடியும்? அழகா சொன்னார், பொன்னியின் செல்வன்ல போய் பார்த்தோம் எல்லாரையும் அப்படின்னு. அதுதாங்க நாளைய கனவுங்கிறது. நம்ம படம் அந்த கதையை படிச்சிருக்கோம், கல்கியினுடைய பொன்னியின் செல்வனை நம்ம படிச்சோம். ஆனா படிக்கும் போது நம்ம கற்பனையில் இருந்த குந்தவை எப்படி இருந்தாங்க, நம்ம கற்பனையில் இருந்த நந்தினி வேற மாதிரி இருந்தது. ஆனா மணிரத்னத்தின் கற்பனை எப்படி இருக்கிறது என்ற அந்த எதிர்கால கனவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கிறதுக்கு தான் எல்லாரும் அந்த படத்தை ஓடி ஓடி போய் பார்த்தோம் என்றால் அது எதிர்கால கனவை பற்றிய ஒரு ஆவணப்படம் இல்லையா? எதுக்கு அந்த பழசையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுல நடுவர் அவர்களே, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே எதிர்கால கனவு பற்றியதான் இருக்கும். நம்முடைய அம்மா நம்ம பிறந்த சின்ன பிள்ளையில போட்டு தாளாட்டுறாங்க பாருங்க, அந்த தாளாட்டே என்ன நினைக்கிறீங்க? எதிர்கால கனவு தானே. என் பிள்ளை இந்த நாட்டை அரசாள வந்த மன்னவனோடு பாடுவாங்க.
இங்க ஒண்ணும் இல்ல. ஆனாலும் அந்த தாய் நினைக்கிறா, என் பிள்ளை எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வர வேண்டும், ஆறாரோ ஆறாரோ ஆறி வரோங்கிறா இல்லையா. இப்ப என் பிள்ளையா வந்து பிறந்திருக்கடா, நாளைக்கு நீ யாராரோ ஆக போறியோ, டாக்டரோ இன்ஜினியரோ பேராசிரியரோ கலெக்டரோ என்று ஒரு தாயினுடைய எதிர்கால கனவுதான தாலாட்டாக வருகிறது. அதைத்தான் நாங்க மகிழ்ச்சியை தருகிறதுன்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, நம்ம பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்குல்ல, ஒரு நல்ல நாள்ல போய் காலில் விழுந்து கும்பிடும் போது நீங்க எப்படி எங்களை வாழ்த்துறீங்க? 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ் வாழ்க, பேரோடும் புகழோடும் வாழ்க என்று நீங்கள் வாழ்த்துவதே எதிர்கால கனவு தானே. எதிர்காலத்துல நீங்க அப்படியெல்லாம் வர வேண்டும் என்று நினைச்சுதானே வாழ்த்துறீங்க. அப்ப தாயினுடைய தாலாட்டும் எதிர்கால கனவுதான், பெரியவர்களின் வாழ்த்தும் எதிர்கால கனவுதான். இன்னும் நாம் கடவுளின் முன்னால் போய் நின்று பிரார்த்திக்கிறோமே, அந்த வேண்டுதலும் எதிர்காலத்தில் எங்கள் கனவு நனவாக வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையில தானே போய் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது எதிர்கால கனவு தானே. நடுவர் அவர்களே, நினைவு, நேற்றைய நினைவு என்பது நடந்து முடிந்தது, அது உண்மை இல்லையா? எங்க அணியில சொன்னது போல ஏற்கனவே அதுல வலி இருக்கும், அவமானங்கள் இருக்கும், துன்பம் எல்லாமே இருந்தது. அது கஷ்டத்தையும் தரக்கூடியதாகவும் இருக்கும். ஆனா நாளைய கனவுங்கிறது அப்படி இல்ல, நாம் தீர்மானிக்கிறது தான். இப்படி எல்லாம் வரணும் என்று நாம் கற்பனை பண்ணுவது அது எப்படி நமக்கு துன்பத்தை தரும்? நம்ம பெருசு பெருசா நினைத்து பார்க்கின்ற போது அது நமக்கு மகிழ்ச்சியை தான் தருமே தவிர கவலையை தராது. ஐயா, இவ்வளவு பெரிய புத்தக திருவிழா, இவ்வளவு பெருசு நடக்குது, எதுக்கு இத்தனை எழுத்தாளர்கள் அவ்வளவு புத்தகங்களை எழுதி இருக்கிறார்கள்? எங்களுடைய நேர்ச்சிய நினைவை நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம். அதை நினைச்சு நினைச்சு நாங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம், எழுதி வச்சிருக்காங்க இல்ல. அது நாளைக்கு எத்தனை இந்த சமுதாயத்துக்கு போய் சேர போகிறது, எந்தெந்த விருதை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற எதிர்கால கனவு தானே அந்த புத்தக திருவிழாவாக நமக்கு மலர்ந்திருக்கிறது என்று சொன்னால், வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியை தருவது எதிர்கால கனவாகத்தான் இருக்க முடியும். நம்ம அப்பா படிக்காதவரியா, வீட்டுல படிக்காதவங்க தான், நேற்றைய நினைவே சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமே, நாங்க ஸ்கூல்ல அப்படியெல்லாம் படிச்சோம், இப்படி எல்லாம் படிச்சோம், கஷ்டப்பட்டோம், அதோட 5ஆம் வகுப்போட படிப்பை முடிச்சுக்கிட்டோம், இதையேவா நம்ம அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு? நிறுத்த சொல்லுன்றான் பையன், நிறுத்த சொல்ல நிறுத்த சொல்லுன்னு சொல்றான்ல, அப்பா அதை மட்டுமா சொல்லுவாரு? இல்ல, நான் தான் அப்படி ஆயிட்டேன், நீயாவது நல்லா படித்து பெரிய ஆளா வந்து சமூகத்துல ஒரு அந்தஸ்துள்ள பிள்ளையாக வர வேண்டும் என்று தந்தை தன் பிள்ளையை பற்றி காணுகின்ற எதிர்கால கனவுகளைத்தான் பிள்ளைகளிடம் சொல்லிக் கொண்டே இருப்பார்களே தவிர, என்னுடைய பழைய நினைவு எப்படி இருந்தது தெரியுமா, நான் பள்ளிக்கூடத்துக்கு கட்டடிச்சுட்டு தளபதி எப்படி பார்த்தேன் தெரியுமா, காசு சேர்த்து வச்சு எப்படி அன்பேவா போனேன் தெரியுமா சொல்ல மாட்டேன் இல்லையா? அந்த பழைய கனவு தேவையில்லை. எதிர்காலத்தில் நீ என்னவாக போகிறாய் என்று அப்பா பிள்ளைக்கு அந்த குறிக்கோளை ஊட்டுகிறார் பாத்தீங்களா? அந்த எதிர்கால கனவுகள் தான் நமக்கு நிம்மதியை தரும். சேமிப்பு வர்றதுங்கிறது ஒரு எதிர்கால கனவுக்காக அந்த பாப்பா சொல்லுச்சு. இவர் என்ன சொல்றாரு? சேமிச்சு வச்சா எவனா தூக்கிட்டு போயிருவானா, அன்னைக்கு சம்பாதிச்சு சாப்பிட்டு அனுபவிச்சு காலி பண்ணிடணுமா. 2 பொம்பளை பிள்ளைய பெத்த ஒரு மாதிரியா பேசியிருக்காரு. எதிர்காலத்தை பத்தி யோசிக்க வேண்டாமா? வீட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் சுகமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்காமல் இன்னைக்கு அனுபவித்தால் போதும் அப்படின்னு சொன்னா எப்படி? ஐயா, பள்ளிக்கூடத்துல நம்ம போன உடனே கேட்டுருவாங்க, ஸ்கூல்ல வாத்தியார் என்ன கேட்பாரு? நாளை என்னவாக போகிறாய்? அவங்க குறிக்கோளை எழுதுங்க. போன உடனே முதல்ல அதைத்தான் சொல்றாங்க. அவருக்கு 1 மணி நேரம் பேசி இல்ல, நம்முடைய இலக்கை தீர்மானிச்சாதான் போற இடத்துக்கான வழிமுறைகளை எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்காகத்தான். இல்ல, நான் நேத்து இருந்த மாதிரியே தான், எங்க அப்பா மாதிரியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. எதிர்கால கனவுகளை பற்றி கூற வேண்டும் என்பதற்கு தான் அப்படி ஆசிரியர்களே நம்மை வழிபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். சினிமா பாட்டு அழகா சொன்னாங்க எல்லாரும், நினைவுகள் தான் நல்லா இருக்கும்னு. இல்ல, அதே கண்ணதாசன் சொன்னார், கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ என்று கண்ணதாசன் எழுதினார் என்றால், நேற்றைய நினைவில் இருக்கின்ற வலி இருக்கிறதே, அது இருந்து கொண்டே இருந்தால் தொண்டைக்குள் முள்ளை வைத்துக் கொண்டு நடமாடுவது போல இருக்கும். அது எப்படி நமக்கு நிம்மதியை தர முடியும் என்று நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களே, ஐயா சொன்னீங்க அழகா, எனக்கு என்ன கனவு இருக்க போகுது அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. இல்ல, உங்களுக்கும் கனவு இருக்கு, எதிர்கால கனவு இருக்கு, நாங்க காணுவோம்ல உங்களுக்காக. நடுவர் அவர்களே, அழகா நீங்க புறநானூற்றுக்கு உரை எழுதி இருக்கிறீர்கள்.
அகநானூற்றுக்கு எழுதியாச்சு. இப்ப மதுரை காட்சி தயாராயிருச்சு. சங்க இலக்கியமும் பழைய காவியங்கள் அத்தனைக்கும் நீங்கள் உரை எழுதி தர வேண்டும். இந்த தமிழ் சமூகம் பயன்பெற வேண்டும் என்ற எங்கள் எதிர்கால கனவு எங்களுக்கும் நிம்மதியை தருகிறது, அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது என்றால் பழைய நினைவுகள் என்பது தேங்கி கிடக்கிற குட்டை, அதனால ஒரு பயனும் இல்லை. எதிர்கால கனவு என்பதுதான் ஓடிக்கொண்டிருக்கும் நதி, அதுதான் உயிர்ப்போடு இருக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி, எதிர்கால கனவுகளே நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பெரியவர்களே, கொஞ்சம் கடுமையான சிந்தனை தான் இது. உங்களை இவ்வளவு நேரம் இருக்க வச்ச இந்த 6 அறிஞர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஏன்னா தம்பி அன்புநாதன் தொடங்கின அந்த தொடக்கம் இருக்கு, அது ஒரு சரியான தொடக்கமா தொடங்கிட்டார். அந்த வேகத்துக்குள்ளேயே இந்த தலைப்பு ரொம்ப சிறப்பா போய் உங்களை எல்லாரையும் கொஞ்ச நேரம் உட்கார வச்சிருக்கு, இருந்து கேட்டு போங்க அப்படின்னு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே இது. இப்ப நம்ம 2 கட்சி யோசிச்சு பார்க்கிற போது ஒருவேளை இந்த நேற்றைய நினைவுகளை நாம் நினைச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க, திரும்பி பார்க்காதே அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது சரியா இருக்குமா? முதல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிடுவோம். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இந்த ரோமர்கள் அவன் வந்து இந்த நம்ம ஜனவரின்னு சொல்ற பாத்தீங்களா, ரோமர்கள் எல்லாத்துக்கும் கடவுள் வச்சிருப்பான். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்குமே எல்லாத்துக்கும் படிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கும். படிக்கு அது ஏறி மிதிச்சோம்னா அதுக்கு ஒரு கடவுள் இருக்கும். அடிப்படையில் ஒரு கடவுள் இருக்கும். அந்த பானைக்கு ஒரு கடவுள் இருக்கும். ஒப்பனுக்கும் ஒரு கடவுள் வச்சிருப்பான். அவங்க அழிஞ்சதுல அது ஒரு காரணம். அவன் ஒரு காரியம் பண்றான். ஜேனஸ் அப்படின்ற ஒரு தெய்வம் இருக்கு அவங்களுக்கு. அந்த தெய்வத்துக்கு 2 முகம், இங்கிட்டு முகம் இருக்கு, இந்த பக்கமும் முகம் இருக்கு. அது எதுக்குடா அப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னா, முன்னே பார்ப்பதற்கு இந்த முகம், கலந்து வந்த காலத்தை பார்ப்பதற்கு பின்னாடி இருக்கிற முகம். அப்படின்னா 2 முகம், முன்னும் பார்க்கணும் பின்னும் பார்க்கணும்னு அவன் நினைச்சிருக்கான். நம்ம ஆட்கள் அதுல கெட்டிக்கார எண்ணம். நம்ம ஆளுங்க படைப்பு கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, பிரம்மா, அவருக்கு எத்தனை முகங்க? அது நம்ம ஆட்கள் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. பார்த்தமா பார்க்கலையோ, ஆனா 4 முகம். ஏன் 4 முகம்? அதை விட இன்னும் இருக்கு. நம்ம முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம், சைடெல்லாம் இருக்கும். இவருக்கு 4 முகம். ஏன்னா 4 திசைகளுக்கு முகமா, 4 திசையும் பார்க்கணும்டா. அப்படி பார்க்கிற போது பார்த்தா கடந்த காலத்தை திரும்பி பார்ப்பது தவறு அல்ல. நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அக்கணும், அதை விட்டுறக்கூடாது. நேற்றைய நினைவுகள் நமக்கு இருக்கணும், அதனால இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நாளைய கனவுகள் கண்டிப்பாக இருக்கணும், இருக்கும்ல. ஒரு இளைஞனுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைக்கு இந்த பாப்பா இது என்ன நினைக்கிறக்க, ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டா அது ஒரு லட்சிய கனவு. அதை வரைஞ்சிக்கிட்டே போறாங்க. அந்த கனவை சுமந்து கொண்டு போகிற மனசு இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த கனவு நிறைவேறின பிற்பாடு மகிழாதான் அது ஒரு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அதுக்காக எங்கெங்க போய் புத்தகம் பார்த்தோம், எந்தெந்த நூலகங்களுக்கு போனோம், புத்தகம் வாங்க முடியாம கையில பட்ட கஷ்டங்கள் என்ன? அது எவ்வளவு கஷ்டம் இல்ல. அதுக்கெல்லாம் புத்தகம் படிக்கணும்னா ஒரு பெரிய கஷ்டம். அது தவிர படிச்சவங்கிட்ட போய் யார்ட்டையும் கேட்கலாம்னா, ஐஏஎஸ் படிச்சவங்கிட்ட போய் கேட்க முடியாது, அவங்களுக்கு கிட்ட போக முடியாது. அவங்க பெரிய இடத்துல இருக்காங்க.
படிச்சுக்கிட்டு இருக்க ஆட்கிட்ட போய் கேட்டோம்னா அவங்களும் உண்மையை சொன்னா தான் உண்டு. அப்புறம் புத்தகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிலாம் இருக்குல்ல, இதுல அவங்க படுற கஷ்டம் இருக்கு பாருங்க. வேற நாளைய கனவை சுமக்கிறவர் இருக்காங்களே, அது ரொம்ப பெரிய கஷ்டம். அதை பெரியவன் சொன்னா, மெய்வருத்தம் பாரா, கண் துஞ்சா, பசி நோக்கார், எவர் தீமையும் மேற்கொண்டார், கர்மமே கண்ணாயினார். என்ன நினைக்கிறோமோ, எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதை முழுமுழுசா நினைக்கிறவருக்கா பாருங்க, அவன் பசியாவது ஒண்ணாவது பசிக்கே இருக்காது, அதெல்லாம் மறந்துடுவான். சரி, யாராவது ஒருத்தர் ஏதாவது திட்டுறானா, வேலை இருக்கிறா, எனக்கு வேலை இருக்கிறா அப்படின்னு போயிடுவான். அப்படின்னா நாளைய கனவுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி கஷ்டங்கள் இருக்கு. இந்த நேற்றைய நினைவுகள் நினைக்கிறதுக்காக பாருங்க, கஷ்டம் கிடையாது. அது நல்லா ஒரு ஓரத்துல, அதான் ராஜா சொன்னா அசை போடுறதுன்னு, இப்படி போய் உட்கார்ந்துட்டு இந்த மாடு அசை போடுவீங்களா, அது மாதிரி நினைவுகளை அசை போடுவது ஒரு சுகமான சுகம். உட்கார்ந்துட்டு சுகமான சுகம். வேற என்ன பார்ப்போம், யோசித்து பார்க்கலாம்ல. அந்த கல்யாணத்துக்கு நம்ம போயிட்டோம், ஒரு வயசு ஒரு 20-24 வயசு ஆச்சு நமக்கு. கல்யாணத்துக்கு அழைச்சிருக்காங்க, சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம். இப்பெல்லாம் அப்படித்தானே பார்க்க வேண்டியிருக்கு. சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போன இருப்பாரு, அந்த மணப்பெண்ணுடைய தோழிகள் நிறைய வந்திருக்காங்க. அப்படின்னா அந்த வயசுல நமக்கு எப்படி இருக்கும்? எனக்கு அந்த வயசுல நமக்கு 24 வயசு தான். அப்ப அந்த வயசுல இங்க உள்ளுக்குள்ள இருந்து அங்க உள்ளுக்குள்ள ஒண்ணு ஒரு தூண்டுதல் உள்ள இருந்துட்டு இங்க பாக்குறாங்க அங்க பாக்குறாங்க. நம்ம பாக்குற மாதிரியும் பாக்குறோம், பார்க்காத மாதிரி இருக்காது. அப்படித்தான் இருக்க முடியும். நேரம் எப்படியே பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்க சொல்லு என்னட என்ன அப்படின்றாங்கல்ல. அதனால இங்க ஒரு பார்வை, அப்படி ஒரு திருப்பம், அப்படி ஒரு பார்வை, அப்படி ஒரு திருப்பம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுல ஒரு பொண்ணு நமக்கு பிடிச்ச பொண்ணா போச்சு. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு முதல்ல அதற்கு முகவரியை வாங்கறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படுற பாடு யோசிச்சு பாருங்க. கிடைச்சிருச்சு, அந்த பொண்ணு என்ன செய்யுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் அது எப்படிப்பட்ட பொண்ணு விசாரிக்கிறதுக்கு. இவனுக்கு இது தேவையில்லைதான், ஆனா கொக்கி அங்க விழுந்துருச்சு, மனம் அங்க போய் விழுந்துடுச்சு. விழுந்த பிற்பாடு பின்னாடியே ஓடுறான், பின்னாடியே பார்க்கறான். திருமணம் ஆயிடுச்சு. யாருக்கு? இவனுக்கே அந்த பொண்ணை கேட்டு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆன பிற்பாடு, நமக்கு கல்யாணம் ஆன பிற்பாடு தானே என்னை அவள் தெரிஞ்சுக்கிறா, அவளை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்பந்தான் நமக்கு தப்பு பண்ணிட்டோமோ ஒரு நேரம் நம்ம நினைவு சத்தானா அத மாதிரி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். எப்படி எப்படியோ நினைச்சிட்டு ஒரு நேரம் நாம நோயில விழுந்த உட்பாடு அவ நமக்கு உதவுறா பாருங்க. அந்த உறக்கமில்லா ஒரு உதவுற நினைவை பார்த்துட்டு படுக்கையில தான் படுத்து கிடக்கும். ஆனா அவ இரவுல தூங்காம நமக்காக அங்க போக இங்க போக வர அப்படி இருக்கிறதெல்லாம் பார்க்க 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 நம்ம மனசுக்குள்ள எங்க மனம் பறந்து எங்க போகுது? அந்த கல்யாண மண்டபத்துக்கு போகுது. அவளை முதல்ல பார்த்த பார்வை இருக்கு பாருங்க, அங்க இருந்து அதை அப்படியே சிறகடிச்சு பறக்குது பாருங்க. ஒவ்வொரு தளமா போய் உட்கார்ந்து மனசுக்குள்ள இந்த சீடி குடிக்கிறவ இருக்கா பாருங்க, அவன் இப்படி வச்சு அப்படியே மேல பார்ப்பான். நீங்க அதை பார்த்துருக்கீங்களா? அவள் அதை எடுக்கிற ஜோரம் எடுத்து கிள்ளி அப்படி ஊதிட்டு அப்புறம் வச்சு பத்த வச்சு அந்த பத்த வச்சுட்டு இப்படியே பிடிச்சு புகை இங்க போகுது. ஆனா இவன் நினைவெல்லாம் அங்க இருக்கு, எங்க ஆன வெளியில இருக்கு. என்ன நினைக்கிறான்னு சொல்ல முடியாது.
எதை நினைத்து அவன் இப்படி சிந்திக்கிறான்? ஏதோ மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடுது. அது மாதிரி நம்ம நினைவுகள் எங்க கிடக்கிறது? படுக்கையில் உடம்பு தளர்ந்து போயிருக்கு. ஆனா உள்ளத்துக்குள்ள அவளை பற்றிய நினைவு, அந்த நினைவுகள் எல்லாம் இதயத்தினுடைய ஒவ்வொரு இடக்கு இன்றி இடுக்கெல்லாம் போய் ஏதோ ஒரு தேனை பிழிஞ்சு அப்படியே மனசுக்குள்ள ஊத்துற மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு இனிமை தெரியலைங்களா? அதை அனுபவிக்கலையா? நீங்க வேற வேற மாதிரி அனுபவிச்சிருப்பீங்க இல்லைங்களா? வேற மாதிரி. சரி, கல்யாணத்தன்னைக்கு என்னன்னு பார்த்துக்கிடுவோம். இப்ப நம்ம விளங்குற மாதிரி பார்ப்போம். கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணு இப்பெல்லாம் நம்ம பிள்ளைகள் முன்னாடியே பார்த்துடுறாங்க. இப்ப நான்லாம் கல்யாணத்தன்னைக்கு அந்த அம்மா முகத்தை நல்லா பார்க்கணும். அதுக்கு நேரம் மேடையில் உட்கார்ந்து பார்க்க முடியுமா? ஏன்னா அந்த முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க படிக்கிற பையன், கூட இருக்கிற பையங்க. அவன் பூரா பார்க்கறான், என்ன செய்யறாரு பார்க்கணும். ஏன்னா அவன் கேள்வி பண்ணணும் நம்மள, ஏய் அப்படின்னு அங்க இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் வச்சு அவளை பார்க்கறதோ, அதுக்கு மேலே அவ தொடர்ந்து நினைக்கிற பாருங்க. எத்தனையா போராட்டம் மனசுக்குள்ள. இந்த ஒவ்வொரு செயல் இருக்கு பாருங்க. இது எல்லாம் நினைக்க நினைக்க நெஞ்ச புகைக்குள்ள என்ன கூடு கட்டி இருக்கு தெரியுமா? தேன்கூடு. தேன்கூடு எல்லாருக்கும் இருக்கும். கஷ்டப்படாத நேரத்தில், கஷ்டப்படுற நேரத்துல கூட இப்படி நினைச்சிட்டோம்னா அதான் அந்த புகை போடுற மாதிரி அந்த நினைவுகள் அப்படியே பறந்துகிட்டே இருக்கும். அதான் என்ன ஊதும் போது அப்படி புகை சுருள் சுருளா போகும். நம்முடைய நினைவுகளும் சுருள் சுருளாக பறந்துகிட்டே இருக்கும். இது நினைக்கிறது தான். இந்த கனவு இருக்கு பாருங்க, இதுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இது கஷ்டப்படாமலே நினைக்கலாம். இது எளிமையா வரக்கூடியது. ஏன்னா இன்றைய மனிதன் நேற்றைய நினைவுகளை சுமந்து கொண்டு, நேற்றைய நினைவுகளை சுமந்து கொண்டு நாளைய கனவுகளுக்கு பறக்கிறான். அப்படியே அவன் நேற்றைய நினைவுகளை சுமந்துகிட்டே இருக்கான். அதை சுமந்துகிட்டே தான் நாளைய கனவுகளுக்கு பறக்கிறான். அவன் நாளைய கனவுகள் என்ன? அவன் எதையாவது ஒண்ணு அடைய வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு ஒரு எல்லை, அந்த எல்லையை அடைகிறது வரைக்கும் நான் முதலே சொல்லியா கஷ்டப்படணும். அவன் அது துன்பம், சோர்வு எல்லாம் தாங்கித்தான் வருவது. இங்க பிரச்சனையே இல்லை, எல்லாம் வெளில வந்துடும். சரி, என்ன கனவையா இருக்கு நமக்கு? ஏதாவது இலக்கியத்தில் ஏதாவது கனவு இருக்கா? பாரதி கனவு கண்டதுலே ரொம்ப பெரிய ஆளு பாரதி தான். பாரதிய சொல்லாங்கல்ல, நிறைய கனவு கண்டான், ஏராளமான கனவு கண்டு. மங்கியதோர் நிலவிலே கனவிலே கண்டேன் அப்படின்னு கனவு காண்டான். ஏராளமான கனவுகள். அதுல சுதந்திர கனவு அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயம். சுதந்திர கனவு. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. 1921க்கு முன்னாடி அவன் இந்த கனவை எங்க 47 அடைய வேண்டியத 21க்கு முன்னாடி கனவு காண்றான் அப்படின்னா அது பெரிய விஷயம். அது ஆனா அந்த கனவு என்ன? அவன் அவனுக்கு புகை போட்ட மாதிரி ஆனந்தமா ஆடி இருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த கனவை இப்ப நம்ம திரும்பி பார்க்கிறோம். திரும்பி பார்க்கிறோம்ல, அவர் கண்ட கனவை நாமும் காணணும்னு சொன்னா என்ன இருக்கு? ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதன் என்பது யாவும் இல்லையே அப்படின்னாலே திரும்பி பார்க்கிறோம். கனவு நிறைவேறிடுச்சா? என்னங்க திரும்பி பார்க்கிறோம். நம்ம இருக்கிற பூமி அப்படி ஒரு பாரு பார்க்கிறோம். இப்ப ராஜா அங்கிருந்து உக்ரைன் வரைக்கும் போனார், இந்த பக்கத்துல ஹமாஸ் அங்க வரைக்கும் போனார். அங்கெல்லாம் போறோம். இப்ப நம்ம ஊரையே திரும்பி பார்க்கிறோம். திரும்பி பார்த்தா என்ன தெரியுது நமக்கு? ஓ, கனவு இன்னும் நிறைவேறலையே, கனவு நிறைவேறலையே.
ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில் சொல்றானே. நம்ம தெருவு இப்படி ஒரு பார்வை பார்க்கிறோம். ஒரு சட்டம் வருது, மாடுகத்தின மாதிரி பாவிசீங்களா என்னடா 77 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தன் அம்மான்னு வைக்கிறான்டா அப்படின்னு. அப்ப பாரதி கண்ட கனவு நிறைவேறல. அதை விரட்டிக்கிட்டே நம்ம போறோம். அவன் ஆனந்தமா போயிட்டான். அவனுக்கு அது புகை போட்ட மாதிரி தான் அந்த நேரம். கனவு எப்போதும் தனி மனிதனுக்கு அவனுக்கு எல்லா ரெண்டுமே நினைவு தான் கனவு தான். ஒரு புகை போட்ட மாதிரி தான், நிறைவேறணும். ஆமா, 4ல் 2 பழிக்கும்ன்றாங்க. அதையும் பாரதியே சொல்றான், 4ல் 2 பழிக்கும்ன்றான். ஏதோ 2 பழிச்சா நமக்கு நல்லதுதான். ஆனா கனவு கண்டதுனாலதான் இந்த உலகம் முன்னேறி இருக்கு. அது அறிவியல் சிந்தனைகள். அவன் பூரா கனவு. ஐன்ஸ்டைன் சும்மா சாதாரண விஷயமா அவன் கண்ட கனவு இல்லையே. அரிஸ்டாட்டில் அவன் ஒரு அறிவியல் சிந்தனை அறிவியல், அவன் ஒரு பக்கம். ஏராளமான கனவு அறிஞர் இருக்கார், கனவு கண்டார். அந்த கனவுகள் தான் நமக்கு இப்ப அதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவியல் வளர்ச்சி இது கூட கனவு தான். ஆனா அந்த கனவை அடைவதற்கு அவன் என்ன பாடுபட்டிருப்பான். இந்த டென்னிசன்ல ஒரு அறிஞன் அவன் லேபரட்டரி பேரை மறந்து போச்சுப்பாரு. லேபரட்டரி பெரிய லேபரட்டரி வச்சிருக்கான். அப்போனா ஏதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அதிகமான கண்டுபிடிப்புகள் உலகத்தில் கண்டுபிடிச்சது அவன் தான்றாங்க. அது மட்டும் இல்லை, அது ஒரு டூப்ளிகேட் ஏமாற்று வேலைகள் அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. அவனை பிடிக்காதவன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆளு அவன் லேபரட்டரிய போறாங்க. ஒரு நாள் பார்த்தா பயங்கரமான சோதனை சாலை. அந்த சோதனை சாலையை பார்த்தா அதுக்கு ஏதோ தப்பு நடந்து போச்சு. பூரா உக்ரைன் ஹமாஸ் மாதிரி போச்சு. வெடி சிதறி போச்சு. அப்பட்டம் அது சிதறி போய் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவன் மேல நின்று சிரிச்சுக்கிட்டே அவன் மகனை கூப்பிடுறான். டேய் வாடா வாடா, அம்மா போய் கூட்டாடா அப்படின்றான். அவன் என்னடா இதுக்கு இருக்க எப்படி சொல்றாரு சின்ன பண்ண. டேய் இது அம்மாவும் பார்க்கட்டும்டா. அவன் என்ன நினைச்சிட்டான்னா இந்த காட்சி திரும்ப கிடைக்காது, இது அழிவு. ஆனா அவன் என்ன சொல்றான், இது போனா போயிட்டு போகுது, நான் திரும்ப கண்டுபிடிச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு அவன் ஒரு துணிச்சல். அவருடைய கனவு எவ்வளவு தைரியமா நிக்குது பாருங்க. போனா போயிட்டு போதியா, நான் இதை திரும்ப கண்டுபிடிச்சிருந்தேன் அப்படின்னு அவன் ஒரு கனவு காட்டுறான். அப்படி ஒரு துணிச்சல் மிக்க கனவுகள் தான். அந்த கனவுகள்லையும் அவனுக்கு இனிமை இருக்குமா இல்லையா? அவன் எவ்வளவு சந்தோஷம், அம்மாவை கூட்டிட்டு வர பார்க்கட்டும் அவளும் பார்த்துக்கிட்டு சொல்றான்னா ஆனந்தப்படுறான். அதுல தீப்பிடிச்சு இருந்த பார்த்து சந்தோஷம். ஏன் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அப்புறம் அழுது என்ன செய்ய? அவன் புத்திசாலி, அறிவாளி. அழுது என்ன செய்யுதுக்கு விடியா அப்படின்னா அதை பார்த்து இந்த எரியிற காட்சியை பார்த்து ஆனந்தப்படுறான்னா நமக்கு என்ன தெரியுது? இப்படி கும்பிட்ட பயிர் பண்ணிடும் எம்புட்டுது எரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டு வச்சிருக்காங்க. ஆனா அவன் அவங்களுடைய உலகம் தனி உலகம். அதுல அவன் இந்த பட்டி எடுத்து வந்து விட்டு விடுதலையாகி இருப்பாய் சிட்டுக்குருதியை போலேன்னு பாரதி கனவு இல்லையா? அந்த மாதிரி தான். அந்த மாதிரி கனவுகள்ல ரொம்ப மகிழ்ச்சியான காட்சி அங்கேயே இருக்கத்தான் இருக்கு. ஆனா நேற்றைய நினைவுகள் அதுக்கு ஏதாவது பாட்டு இருக்காயா, ஏதாவது காட்சி இருக்காயா? யோசிக்கிறாங்களே. அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலவர், அவன் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆளு. அவன் வயசாகி போச்சு, ரொம்ப வயசாகி போச்சு. அவன் கையில இருக்கக்கூடிய இந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்கு பாருங்க, நடைக்கு பிடிச்சிட்டு போற தண்டு, இந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்கு அவன் கையில. அதனால வசதிக்காரனா இருக்கிறதுனால அந்த ஸ்டிக்கு மேல ஒரு பூ பிடிச்சிருக்காங்க. அந்த பூல தங்கத்துல பிடிச்சிருக்கான். அதை எப்படி சொன்னா, அதை வச்சுக்கிட்டே அவனுக்கு பேர் சொல்றாங்க தொடித்தலை விழுத்தண்டினார். பேர் தொடித்தலைனா தொடி மேல இருக்கக்கூடிய இருக்கு தண்ணி தலை பார்த்தீங்களா, அது தங்கத்தால் ஆன தலையாது. அதோட விழுத்தண்டுனாங்க. ரொம்ப சிறப்பானது. ஏன்னா எப்படி காசாக இருக்கும், அதுக்கு கீழே வேற பூன் பிடிக்கணும்.
மேலையும் பிடிக்கணும் கீழையும் பிடிக்கணும், தங்கத்துல பிடிச்சிருக்கான் பணக்காரன். அவன் ஒரு நினைவு நினைக்கிறான், என்ன வயசு, ஏன் இந்த தட்டை பிடிச்சிருக்கான்னு சொன்னா வயசாகி போச்சு. ரொம்ப வயதான பிற்பாடு அநேகமும் உங்களுக்கு சொல்ற வயது ஆக 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 நம்ம வீட்டு ஆட்களே விலகிடுவாங்க. வீட்டு ஆளுகளே அது கிடக்கு, அதனால என்ன ஆக போகுது, வரவும் இல்லை, அதனால செலவு தான் மிச்சம். அதனால இப்பயே சொல்லி வைக்கிறேன், நான் அடைந்து 60 சொல்லணும்ல, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விளைவிக்கணும் ஆளு. ரைட்டு, அவரு அதே மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. அவர் மாலை பொழுதுல கொஞ்சம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு அந்த தண்டை ஊண்டிக்கிட்டு அப்படியே வர்றாங்க. அதான் ஒரு சின்ன மேட்டு இருந்தாங்க, அந்த மேட்டுல ஏறி அந்த மேட்டுல போயிட்டா அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரம் விழுதுகள் எல்லாம் வந்து பெருசு பெருசா இருக்கு. அதுக்கு பக்கத்துல பெரிய குளம். இந்த குளத்துல இந்த ஆலமரத்துடைய கிளைகள் எல்லாம் போய் அப்படியே மேல படர்ந்து நிற்கிறது. இவன் போய் அங்க ஏதோ கல் இருந்துச்சோ என்ன நின்னானா உட்கார்ந்து இருந்தானா அது பாட்டுல இல்லை. அங்க போயிருக்கான், போயிட்டு பாக்குறான். பார்த்தா அந்த மரத்தை பாக்குறான், குளக்கரையை திரும்ப பார்க்கிறான். தண்ணி அலை மோதி முட்டி அந்த கரையில வந்து மோதி 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 திரும்பி போகுது. இவருடைய நினைவுகளும் முட்டி திரும்பி போகுது. பார்க்கலாம், இனி நினைந்து இறக்கமாகி இப்ப நினைச்சு பார்த்தா என்னடா என்னடா அப்படின்னு அவன் என்ன சொல்றான் அந்த பாட்டுல. சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசு, அதுல ஆணும் பெண்ணுமாக கூடி நாங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வருவோம். அன்னைக்கு வந்து இங்க உள்ளுக்குள்ள பார்த்தா தண்ணி சிந்தி ஓடி கிடக்கிற காலில் களிமண்ணா கிடக்கும். அந்த களிமண்ணை பூரா போட்டு அவங்களுக்கு விளையாட்டு அதுல பதுமை செய்யறாங்க. பிடிச்சு பதுமை செஞ்ச உட்பாடு பொம்பளை பிள்ளை என்ன செய்யுதுன்னா இந்த பொம்மையில ஒரு பூவை வைப்போம், அப்படி அதை அழகுபடுத்துறது அதுகளுக்கு இயல்பு இல்லையா. ஆனா பக்கத்துல இருக்கிற பூக்களை பறிச்சுட்டு வந்து அந்த பொம்மையில அழகுபடுத்துங்க. அழகுபடுத்தி பிடிச்சி ஒருத்தர் கட்டி பிடிச்சு விளையாடிக்கிட்டு திடீர்னு சொல்றான் மறையனல் அறியா மாயமில் ஆயம். அதாவது அதுக்கு என்னவா, ஆணும் பெண்ணும் கூடி மறைத்து வாழுகிற வாழ்க்கை இருக்கே, அது என்ன என்றே தெரியாத அந்த வயது. அந்த பருவத்துல நாங்க ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டோம், ஒருத்தரை ஒருத்து தட்டி விட்டு விளையாடுவோம். தழுவு வழி தலை தூங்கு வழி தூங்கி கட்டி பிடிச்ச வழி கட்டி பிடிச்சு ஆனந்தமா விளையாடுனாங்களாம். விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே இவன் என்ன செஞ்சிட்டான், ஏய் ஆனா அப்படின்னு நேர அந்த மரத்து மேல இருந்தாங்க. அந்த மரத்து மேல ஏறி கிளைக்கு போறான். இப்ப கீழே இருக்க அந்த பிள்ளை டேய் 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 அப்படின்னு கத்துது. இவன் அங்க நேரம் போய் நின்று அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு கிளையில இருந்து ஒரு ஜம்பிங் குதிச்சு அந்த 2 குளம் இருக்கு பாருங்க, குளத்துக்குள்ள போயிட்டு போனாங்க. கரையவர் மருள கரையில இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ சின்ன போய் தண்ணிக்குள்ள விழுந்துட்டானே என்ன ஆக போகுதோ அப்படின்னு பயப்படுறாங்களாம். திரையகம் இந்த இவன் குதிச்ச குதியில தண்ணி இருக்கு பாருங்க, அந்த கரையில போய் ஒரு மோதி வெளியே வரும். அது வரும்போதெல்லாம் இங்க இருக்கிறவங்க ஐயோ கதறிக்கிட்டு இருக்காங்க. இவன் உள்ள போய் குளிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு மண்ணை எடுத்துக்கிட்டு மூக்க பிடிச்ச மேனிக்க மேல வந்து காட்டினான. அப்படி காட்டின போது அந்த கூட்டத்தில் இருக்கிறவெல்லாம் ஆடு ஒரு சத்தம் கொடுத்தாங்களாம். அந்த காலம் எப்படி போறாங்க, அந்த காலம் அந்த இளமை இனி வருமா? அந்த நாட்களை நினைக்கிற பொழுது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது. புறநானூற்று புலவர் பாடின பாட்டு இந்த பாட்டு. அப்படின்னா நேற்றைய காலம் இருக்கு பாருங்க, அதுல இருக்க நினைவுகள்ல எப்போதெல்லாமோ நமக்கு கொஞ்சம் அப்படி அப்படி பொன்னியின் செல்வன் பத்தி தப்பி பேசுறதுனா நீங்க பேசுறீங்களா? பொன்னியின் செல்வன் நான் போர்த்துமா படிக்கிற போது பொன்னியின் செல்வன் வருது.
எங்க வீட்டுல வாங்க காசு கிடையாது. எதிர்த்த வீட்டுல ஒரு அக்கா, அவங்க வீட்டுல கொஞ்சம் வசதி, வாங்குவாங்க. நான் போய் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீ வாங்கிட்டு வாடான்னு காசு கொடுப்பாங்க. டவுனுக்குள்ள தான் போய் வாங்கணும், எங்க ஏரியாவில் அப்ப கிடைக்காது. அது டவுனுக்குள்ள போய் வாங்கிட்டு வரும்போதே படிச்சுக்கிட்டு வர்றது. அந்த வரும் நடையில இந்த பிளாட்ஃபார்ம்லங்க வரும்போதே படிச்சுக்கிட்டு வர்றது. அவள் படிச்சுக்கிட்டே வந்து இங்க வந்தது. அந்த அக்கா கேட்பாங்க, படிச்சிருப்பேன் நீயே, நல்லா படிக்கலாம், நான் படிக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அங்கே நிற்கிறது. அவங்க படிச்சு முடிக்கிறது வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கிறது. படிச்சு முடிச்சுட்டு, ஏய் படிக்கணுமா என்ன இந்தா சொன்னாங்க. ஏன் வாங்கிட்டு வந்தேன்னா, எங்க வீட்டுல எங்க அக்கா ஒண்ணு படிக்கும், அதுக்கு கொண்டாந்து கொடுக்கறதுக்காக அதை கொண்டாந்து இங்க கொடுத்துட்டு கழிச்சிடக்கூடாது, டாக்டர் அப்புறம் தரமாட்டாங்க அப்படிலாம். அது ஒரு தலைமை எல்லாம் ஓசி. ஆனா அதை நினைக்க, அந்த அக்காவை நினைக்கிற போதும், இந்த புத்தகம் கொடுத்த அக்காவை நினைக்கிற போதும், எப்ப இந்த பொன்னியின் செல்வன் படம் வந்த பிற்பாடு இந்த பழைய நினைவுகள் இருக்கு பாருங்க, அது போல கூடுதலுக்கு இருந்த இடம் அது கொஞ்சம் கொஞ்சமா புறப்பட்டு, அது எப்படி நீங்க தேன் கூட்டுக்குள்ள இருந்து அந்த தேனி கிழமை குத்தி விட்ட உடனே பறக்கும் பாருங்க மொத்தமா. அது மாதிரி இந்த நேற்றைய நினைவுகள் இருக்க தேன் கூட்டுக்குள்ள இருந்து அப்படியே பறக்கிற பூச்சிகள் மாதிரி, மின்மினி பூச்சி மாதிரி பறந்து நம்முடைய மனசுக்குள்ள எவ்வளவு சுகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. நேற்றைய நினைவில் ஒரு சுகம் இல்லைன்றீங்களா? இளமை கனவு காணுகிறது, கஷ்டப்படுகிறது, அதை அடைவதற்கு முயற்சி பண்ணுகிறது. ஒன்றை முடித்த பிற்பாடு இன்னொன்றுக்கு போகுது. படிக்கிறவன் பட்டத்தில் நினைக்கிறான், பட்டம் வாங்கிட்டவன் வேலை நினைக்கிற கனவு, வேலைக்கு போயிட்டவன் கல்யாணத்தை பற்றி கனவு ஆகிறான், கல்யாணத்தை பண்ணிக்கிட்டவன் வீடு கட்டுறதை பற்றி கனவு ஆகிறான், வீடு கட்டிக்கிட்டவன் பிள்ளைகளை பற்றி கனவு ஆகிறான், பிள்ளைகளை பத்துக்கிட்ட பிற்பாடு அதுக படிச்சிருச்சுன்னா அதுக கல்யாணத்தை பற்றி கனவு காட்டுறான். கடைசியில அவன் கண்ட கனவுகளை எல்லாம் ஒன்றுமில்லாம ஆக்கிவிட்டு பெத்த பிள்ளைகள் புறப்பட்டு போயிடறான். அப்பதான் இப்படி திரும்பி பார்க்கறான். பார்த்துட்டு, என்னடா அது, சூரியனுக்கு கீழே இருக்கின்ற உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் கனவு, மாயை 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 அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவம் திடீர்னு உள்ளுக்குள்ள வருது. அவன் பாரதியை கட்டம்னா என்னன்னா, எதிரா கனவு எதிரா மாயை அப்படின்னு மாயையை எதிர்க்கிறான் அவன். அப்படின்னா இந்த மாயையையும் எதிர்க்கிற இவர்களை நினைவுகளை பற்றிய சிந்தனைகள்லாம் எங்க வருது? நேற்றைய நினைவுகளில் தானே நாம் நினைக்கிறது பார்க்கிறோம், தத்துவங்களில் பறக்கிறோம், நம்முடைய நினைவுகளில் மகிழ்கிறோம். கனவுகள் இருக்கின்றனவே, கட்டி முடித்த உட்பாடு அடுத்த கனவுக்கு போகிறோம், அதற்கடுத்த கனவுக்கு போகிறோம். கனவை சுமக்கிறவனுக்கு முடிந்த உடனே மகிழ்ச்சி, மறுபடியும் தொடர்கிற போது சிரமம். முடிந்த உடனே மகிழ்ச்சி, மறுபடியும் தொடர்கிற போது சிரமம். இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிந்த உட்பாடு இந்த நினைவுகள் இருக்க, அது ஒரு ஆனந்த சுகமல்ல, ஆனந்த சுகமல்ல. அதில் தான் மனிதன் கொஞ்ச நேரம் இழைப்பாருகிறான். அவன் நினைவுகளில் அவன் இழைப்பாருகிற நேரம் இருக்கு பாருங்க, அது நேற்றைய நினைவுகள். அந்த நினைவுகளை சுமந்து தெரிகிற முதுமைக்கு என்னுடைய ஆசைகள், வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் விடமாட்டோம், இதை சாதித்தே தீர்வோம் என்று நினைக்கிற இளமை இருக்கிறதே, அதற்கு என்னுடைய ஆசைகள். அவர்களும் நாளை நிகழ்கிற உலகத்திற்குள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தே என்னுடைய தீர்ப்பு நேற்றைய நினைவுகளே என்று வாழ்த்து வழிபடுகிறேன். நன்றி. வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் முயூவ விளக்க உரை. புகழ் பெறாமல் வாழ்வை கழித்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும். கலைஞர் விளக்க உரை. புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும்.
வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் முயூவ விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வைக் கழித்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும். கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாகக் கருதப்படும். வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் முயூவ விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வைக் கழித்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும். கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாகக் கருதப்படும். வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் முயூவ விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வைக் கழித்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும். கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாகக் கருதப்படும். வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் முயூவ விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வைக் கழித்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் இல்லாத உடம்பைச் சுமந்த பூமி தன் வளம் மிக்க விளைச்சலில் குறைவுபடும். கலைஞர் விளக்க உரை புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாகக் கருதப்படும். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயூவ விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயூவ விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயூவ விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயூவ விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர் முயூவ விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே. கலைஞர் விளக்க உரை பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும்
புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான். அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முழ முயுவ விளக்க உரை. பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன, உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள. அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே. பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு. கலைஞர் விளக்க உரை. கொடிய உள்ளம் கொண்ட எழிமக்களிடம் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம், ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு ஈடாகாது. அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முழ முயுவ விளக்க உரை. பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன, உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள. அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே. பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு. கலைஞர் விளக்க உரை. கொடிய உள்ளம் கொண்ட எழிமக்களிடம் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம், ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு ஈடாகாது. அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முழ முயுவ விளக்க உரை. பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன, உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள. அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே. பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு. கலைஞர் விளக்க உரை. கொடிய உள்ளம் கொண்ட எழிமக்களிடம் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம், ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு ஈடாகாது. அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முழ முயுவ விளக்க உரை. பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன, உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள. அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே. பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு. கலைஞர் விளக்க உரை. கொடிய உள்ளம் கொண்ட எழிமக்களிடம் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம், ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு ஈடாகாது. அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முழ முயுவ விளக்க உரை. பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன, உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள. அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே. பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு. கலைஞர் விளக்க உரை. கொடிய உள்ளம் கொண்ட எழிமக்களிடம் கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம், ஆனாலும் அந்தச் செல்வம் அருட்செல்வத்துக்கு ஈடாகாது.